டெய்லி எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அத்தியாயம் 1985. பறவை அணுகிய போது தனது உடலின் தோலும் வெளிப்புற அடுக்குகளும் கிழிந்து போகும் வலியை ஜெயசமரன் தெளிவாக உணர்ந்தான். இருந்தாலும் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து பின்வாங்க முடியாது என்பதை அறிந்ததால் அவன் நிலை தடுமாறவில்லை. அதே நேரத்தில் மிகவும் பண்டைய நாகம் கர்ஜிப்பது போல ஒரு சத்தம் அவனிடமிருந்து எழுந்தது. பிறகு உடனே அவன் உடலிலிருந்து வானவில் நிற ஒளி பெருக்கெடுத்து பாய்ந்தது. அந்த ஒளியின் தீவிரம் அதிகமாக இருந்ததால் அங்கு நின்றவர்கள் கண்களை திறந்து வைத்திருக்க முடியவில்லை. அதைத் தொடர்ந்து சில கணங்கள் கடந்த பின் அந்த ஒளிக்குள் இருந்து பண்டைய வானவில் நிற நாகம் ஒன்று உருவாகியதை அனைவரும் கண்டனர். அதன் இருப்பு மட்டுமே சுற்றி இருந்தவர்களின் உடல்களை நடுங்கச் செய்தது. அது பார்க்க மந்திர மிருகங்களின் உலகையே ஆண்ட அரசன் போல தோன்றியது. அப்போது தூரத்தில் நின்றிருந்த நாகமந்திரி கூட அந்த அழுத்தத்தை தாங்க முடியாமல் திடீரென மண்டியிட்டான். பின்னர் ஜெயசமரனை பார்த்து ஆச்சரியமும் நடுக்கமும் கலந்த குரலில், இந்த அழுத்தம், இது பண்டைய சக்தி. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் சமரன் பண்டைய நிலைய இல்ல பண்டைய ஆதி நிலையை அடைஞ்சிட்டானா என்று கேட்டான். இதற்கிடையில் ஜெயசமரனின் வானவில் நிற ஒளியிலிருந்து உருவான நாகம் மற்றொரு சக்தி வாய்ந்த கர்ஜனையை வெளியிட்டு அங்கிருந்த அனைவரின் கண்களுக்கு முன்பாகவே அந்த தனித்துவமான பறவையுடன் மோதியது. அந்த மோதல் ஒரு பெரும் வெடிப்பை உருவாக்கி முழு உலகத்திலே ஒரு கணம் நடுங்க வைத்தது. அதைத் தொடர்ந்து 9 வண்ண ஒளியும் 7 வண்ண வானவில் ஒளியும் ஒன்றை ஒன்று அடித்த போது பரிமாணத்தின் நடுவில் ஒரு பெரிய பள்ளம் தோன்றியது. இந்த பயங்கரமான போரின் அளவை பார்த்து அனைவரும் திகைத்து போனார்கள். ஏனெனில் இவ்வளவு உயர்ந்த நிலையை இது எட்டும் என்று யாரும் நினைத்ததே இல்லை. அப்போது அந்த 2 சக்திகளும் ஒன்றை ஒன்று அடித்துக் கொண்டிருப்பதை பார்த்த லக்கி சிரித்தபடியே, ரொம்ப சக்தி வாய்ந்த நுட்பங்கள் இருக்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனாலும் நீ வெறும் ஒரு மகாயோகி நிலை வீரன் தான். அப்படி இருக்கும் போது என்ன மாதிரி ஒரு இந்திரஜித்தை உன்னால எதிர்த்து நிற்க முடியும்னு நினைக்கிறியா? சரி, அந்த மகாயோகி சக்தியை வச்சுக்கிட்டு உன்னால எவ்வளவு நேரம் நீடிக்க முடியும்னு நானும் பாக்குறேன் என்றார். அதே சமயம் அந்த இரு ஒளிகளும் ஒன்றை ஒன்று அழித்துக் கொண்டதால் இரு வீரர்களின் சக்திகளும் வேகமாக குறைந்து கொண்டிருப்பது தெளிவாக தெரிந்தது. சக்திகளை பொறுத்தவரை லத்தீனின் வலிமை அதிகமாயிருந்ததால் ஜெயசமரனின் சக்திகள் முதலில் குறையும் என்பது அனைவருக்கும் புரிந்தது. அதன் பின் லத்தீன் வெற்றி வருவதை யாராலும் தடுக்க முடியாது என தோன்றியது. பிறகு சில நிமிடங்களில் ஜெயசமரனின் தோல் பெரும்பாலும் உருகி அவன் ஒரு எலும்பு கூட்டை போல மாறத் தொடங்கினான். ஆனால் ஆச்சரியமாக அந்த நிலையில் இருந்த போதும் அவன் உயிருடன் இருந்தான். அதை பார்க்கும் போது தோல் உருகுவதை கூட பொருட்படுத்தாதவன் போல அவன் தோன்றினான். அப்போது மிகுந்த வலியை தாங்கிக் கொண்டு அவன் லத்தீனை பார்த்து, அப்படின்னா இந்த சண்டையை சீக்கிரம் முடிச்சிருவோம் என்றான். அதற்கு பிறகு அவன் திடீரென தனது இடத்திலிருந்து மறைந்தான். மீண்டும் அவன் தோன்றிய போது லத்தீனிடமிருந்து சிறிது தூரத்தில் நின்றிருந்தான். அப்போது தரையில் உருகியபடி நின்று ஜெயசமரனின் உடலை கண்ட லத்தீனின் கண்களில் ஒரு கணம் திகில் தோன்றியது. இருந்தாலும் அவன் தயங்கவில்லை. உடனே தனது கையை முன்னோக்கி நீட்டி ஒரு கொடூரமான தாக்குதலை ஆரம்பித்தான். அந்த தாக்குதலுடன் சேர்ந்து 9 வண்ண ஒளி மீண்டும் வெடித்தது. அதே நேரத்தில் லத்தீனின் நம்ப முடியாத சக்தி தன்னை நோக்கி பாய்வதை ஜெயசமரன் கடுமையான நோக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். பிறகு ஒரு கணம் கழித்து அந்த 9 வண்ண ஒளி தாக்குதலை தவிர்ப்பதற்கு பதிலாக தனது எலும்புக்கூடு கையை நீட்டினான். அந்த கை பரிமாணங்களை துளைத்து லத்தீனின் கையுடன் நேரடியாக மோதியது. எதையும் உருக்கும் திறன் கொண்ட லத்தீனின் ஒளி ஜெயசமரனின் வானவில் நிற எலும்புகளில் பிரகாசித்தது. ஆனால் அது அவனுக்கு எந்த தீங்கையும் விளைவிக்கவில்லை. அதே நேரத்தில் வானத்தில் மோதிக்கொண்டிருந்த தனித்துவமான பறவையும் வானவில் நாகமும் திடீரென நின்றன. அது பார்க்க கீழே நடந்த அந்த நேரடி மோதல் அனைத்தையும் முடிவு செய்தது போல இருந்தது. பின்னர் பலத்த சத்தத்துடன் அந்த இரு மந்திர மிருகங்களும் மறைந்து விட்டன. அப்போது அங்கிருந்த அனைவரின் பார்வையும் வானத்தில் தோன்றிய 2 உடல்கள் மீது சென்று நின்றது. இந்த சிலிர்ப்பூட்டும் மோதலில் யார் வென்றார் என்பதை அறிய அனைவரின் இதயமும் வேகமாக துடித்தது. அப்போது மென்மையான காற்று வீசியது. இருவரின் ஆடைகளும் படபடத்தன. பிறகு அடுத்த கணம் எலும்புகள் உடையும் சத்தம் கேட்டது. உடனே அவர்களில் ஒருவர் தனது கையை இழந்தது தெரிந்தது. அந்த கை அழிந்தவுடன் அவன் நேராக தரையில் விழுந்தான். அவன் விழுந்த இடத்தில் ஒரு பெரிய பள்ளம் உருவாகி அந்த பகுதி முழுவதும் அதிர்ந்தது. அந்த அதிர்வோடு போரின் முடிவு தீர்மானிக்கப்பட்டது என்பது அனைவருக்கும் தெளிவாக தெரிந்தது. சில நிமிடங்கள் கடந்த பின் எண்ணற்ற மக்கள் தங்கள் முன் உருவான அந்த பெரிய பள்ளத்தை அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தனர்.
பிறகு யார் வீழ்ந்தார் என்பதை அறிய அவர்களின் பார்வை மீண்டும் மெதுவாக வானத்தை நோக்கி உயர்ந்தது. அங்கே மெலிந்த ஜெயசமரனின் உருவம் மிதந்தபடி காணப்பட்டது. ஆனால் அவனது நிலை மிகவும் மோசமாக இருந்தது. அவன் இரு கைகளிலும் தோல் முழுவதும் மறைந்து வானவில் நிறம் கொண்ட எலும்புகள் மட்டுமே எஞ்சி இருந்தன. அதே போல அவன் உடலின் பாதிக்கும் மேற்பட்ட பகுதியும் கிழிந்த நிலையில் இருந்தது. இருப்பினும் அவனது உள் உறுப்புகள் சேதமடையவில்லை. அதற்கு காரணம் அவனது உடலில் இருந்த பண்டைய நிலையின் எலும்புகள் அவற்றை மறைமுகமாக பாதுகாத்திருந்தன. இல்லையெனில் அவன் வாழ்வா சாவா என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பான். அந்த வேளையில் வலியால் அவனது வாய் நடுங்கியது. அதோடு தாங்க முடியாத வேதனையால் அவன் உடல் முழுவதும் அதிர்ந்தது. இந்த நேரத்தில் முன்பு வெளிப்பட்டிருந்த ஆபத்தான சக்தி கிட்டத்தட்ட மறைந்திருந்தது. அதே நேரத்தில் அவன் கண்களில் ஒளிந்திருந்த ஊதா மற்றும் தங்க ஒளியும் மெதுவாக குறைந்து காணாமல் போயிருந்தது. இதற்கிடையில் அவனது உடலிலிருந்து உயிர் சக்திகள் பாய்ந்து கிழிந்த உடலை மெதுவாக குணப்படுத்த தொடங்கின. இதனால் அவன் தோள்கள் மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பியது. இருந்தாலும் முழுமையாக குணமடைய இன்னும் நேரம் தேவை என்பது தெளிவாக தெரிந்தது. அவன் உயிர் சக்திகள் செயல்பட்டுக் கொண்டிருந்த போது திடீரென்று தரையில் இருந்த பெரிய பள்ளம் அவனது கவனத்தை ஈர்த்தது. வான்சண்டை மைதானத்தின் விதிகளின்படி வானத்திலிருந்து தரையில் யாராவது இப்படி விழுந்தால் அந்த போர் வீரன் சண்டையில் தோற்றுவிட்டான் என்று அர்த்தம். மேலும் வானத்தில் லத்தீனின் உருவம் இல்லாததை பார்த்ததும் தோல்வி அடைந்தவன் லத்தீன் என்பது அனைவருக்கும் புரிந்தது. சிறிது இடைவெளிக்கு பிறகு ஜெயசமரன் புன்னகையுடன், லத்தீன், என்னோட தாக்குதல்ல நீ சாகுற அளவுக்கு நான் அதிர்ஷ்டசாலி இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால அந்த குழிக்குள்ள இன்னும் எவ்வளவு நேரம் தான் ஒளிஞ்சிட்டு இருக்க போற, கொஞ்சம் வெளியே வா என்றான். அவன் அந்த வார்த்தைகளை முடித்தவுடன் பள்ளத்தில் இருந்த பாறைகள் திடீரென வெடித்து அந்த வெடிப்பிலிருந்து லத்தீனின் உடல் மேலே தூக்கி எறியப்பட்டது. மேலே வந்த அவன் உருவம் மிகவும் மோசமான நிலையில் உடல் முழுவதும் இரத்தத்தில் மூழ்கி இருந்தது. அதோடு ஒரு கை உடைந்து அதிலிருந்து தொடர்ந்து ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. அதிலிருந்து அவனது சக்திகள் பெரும்பாலும் இழந்து விட்டன என்பது வெளிப்படையாக தெரிந்தது. இருந்தாலும் ரத்தம் தோய்ந்த கண்களுடன் அவன் தன்னுள் இருந்த கடைசி பிடிவாதத்தை பிடித்தபடியே, நான் உன்னை விட மாட்டேன், நான் உன்னை உயிரோடவே விட மாட்டேன் என்று கத்தினான். அப்போது அவனது மற்றொரு கையின் விரல்கள் மெதுவாக நடுங்கின. பின்னர் அவன் ஜெயசமரனை நோக்கி சைகை செய்தான். அந்த சைகையிலும் அவனது வார்த்தைகளிலும் கொலைவெறி தெளிவாக காணப்பட்டது. ஏனெனில் இன்று இவ்வளவு மோசமாக காயமடைந்ததோடு மட்டுமல்லாமல் அனைவரின் முன்னிலும் ஜெயசமரன் போன்ற ஒரு பயங்கர எதிரியிடம் தோற்று விடுவான் என்று அவன் ஒருபோதும் நினைத்திருக்கவில்லை. அதே நேரத்தில் இன்றைய நிகழ்வு பரவலாக பரவினால் ருத்ரமலை பிரிவின் இந்த ரகசிய மன்னனுக்கு எவ்வாறு மரியாதை இருக்கும் என்பதும் அவனது மனதில் தோன்றியது. இதற்கிடையில் ஜெயசமரன் அமைதியாக அவனையே பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அவனது எலும்புகளில் ஒரு இருண்ட ஒளி மெதுவாக கூடிக்கொண்டிருந்தது. அவனது சக்திகள் பெரும்பாலும் குறைந்திருந்தாலும் முற்றிலும் தீர்ந்து விடவில்லை. அப்போது வீராவின் உரத்த குரல் அந்த பகுதி முழுவதும் எதிரொலித்து, லத்தீன், நீங்க இந்த போர்ல தோத்துட்டீங்க. இதுக்கப்புறம் இவ்வளவு பேர் முன்னாடி உங்களோட வார்த்தையை நீங்க உண்மையிலேயே திரும்ப பெற விரும்புறீங்களா என்று கேட்டான். பிறகு பலத்த காற்றுடன் வீராவும் மற்றவர்களும் ஜெயசமரனை நோக்கி நகர்ந்தனர். ஏனெனில் போர் முடிந்து விட்டது. இனி அவனை பாதுகாப்பது அவர்களின் பொறுப்பு என்பது தெளிவாக தெரிந்தது. அப்போது வீராவுடன் 3 இந்திரஜித் மந்திரிகளும் வந்தனர். அவர்களை பார்த்ததும் ருத்ரமலை பிரிவின் மீதமுள்ள 4 மன்னர்களும் லத்தீன் அருகே வந்து நின்றனர். அதே நேரத்தில் அவர்கள் அனைவரும் கண்களில் விசித்திரமான பிரமிப்புடன் ஜெயசமரனை பார்த்தனர். இரு தரப்பிலிருந்தும் வலிமையான வீரர்கள் ஒருவரை ஒருவர் எதிர்கொண்ட போது இரு படைகளும் மறுபடியும் ஒரு பெரிய போருக்கு தயாராகும் நிலை தோன்றியது. இருப்பினும் ஒரு உண்மை தெளிவாக தெரிந்தது. இந்த போரை ஆரம்பித்தது லத்தீனும் அவனது தோழர்களும். இப்போது தோல்வியடைந்த நிலையில் தங்களது வார்த்தையை மீறுவது அவர்களுக்கு கேலியாக மாறும். இதை உணர்ந்த பவன் தயக்கத்துடன், லத்தீன், நாம இதோட நிறுத்தணும்னு நினைக்கிறேன் என்றான். அந்த நேரம் முழுவதும் லத்தீன் ஜெயசமரனை கடுமையான பார்வையுடன் பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் சுற்றி இருந்த அனைவரையும் கவனித்த போது தனது வார்த்தையை மீறினால் மிருகங்களின் பிரதேசத்தில் கேலிக்குரியவன் ஆகிவிடுவோம் என்பதை அவன் புரிந்து கொண்டான். அதனால் தனது கொலைவெறி பகுத்தறிவை மூழ்கடிக்க அனுமதிக்காமல் தன்னை அமைதிப்படுத்த ஆழ்ந்த மூச்சை எடுத்தான். அதன் பின்னர் ஜெயசமரன் மெதுவாக, வான்சண்டை மைதானத்துல நடந்த இந்த போர் இதோட முடிஞ்சது. எங்களோட 4 ஒலி பிரிவு 2 வெற்றிகளையும் ஒரு போர சமன்லையும் முடிச்சிருக்குது. உங்களோட ருத்ரமலை பிரிவுக்கும் இதே நிலைமைதான். அப்படின்னா இதுக்கு அர்த்தம் இந்த போர்ல யாரும் ஜெயிக்கல. இந்த முடிவால ருத்ரமலை பிரிவு ஏதாவது கவலைப்படுதா என்று கேட்டான். ஆனால் ஜெயசமரனுக்கும் அவனது தோழர்களுக்கும் முடிவில்லாத நிலை கூட வெற்றிக்கு சமமாக இருந்தது. அதனால் 4 ஒலி பிரிவின் வீரர்கள் உள்ளுக்குள் மகிழ்ந்தனர். ஏனெனில் 2 பிரிவுகளிலும் தாங்களே பலவீனமானவர்கள் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அத்தகைய சூழலில் சமநிலை முடிவு கிடைத்தது ருத்ரமலை பிரிவுக்கே ஒரு அவமானமாக மாறியிருந்தது. ஆனால் முடிவை மாற்ற யாராலும் முடியவில்லை. அதனால் ருத்ரமலை பிரிவின் வீரர்கள் உதவியற்றவர்களாகவும் விரக்தியுடனும் நின்றனர். யாரும் எதிர்த்து பேசவில்லை என்பதை கவனித்த ஜெயசமரன் புன்னகையுடன், இப்ப நீங்க எல்லாரும் இந்த முடிவை ஏத்துக்க தயாரா இருக்கிறதுனால இந்த போரை இங்கேயே முடிச்சுக்குவோம். ருத்ரமலை பிரிவு எங்கிருந்து வந்தாங்களோ அங்கேயே திரும்பட்டும். இந்த மிருகங்களின் போர்களும் 4 ஒலி பிரிவோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கும் என்றா. இதை கேட்டதும் அகமன் கோபமாக, அடுத்து என்ன நடக்கும்னு தீர்மானிக்க நீ யாரு என்று கத்தினான். அதற்கு பதிலாக வீரா மூர்க்கமான நோக்கத்துடன் முன்னேறி, இந்த முடிவுல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா முன்னாடி வா. வாழ்வா சாவா சண்டையில நான் உன் கூட சண்டை போட தயாரா இருக்கேன் என்றான்.
அந்த நேரத்தில் பவன் தெளிவாக, சமரா, இந்த தடவை எங்க ருத்ரமலை பிரிவு உன்னையும் உன்னோட தோழர்களையும் பலவீனமா நினைச்சு தப்பு பண்ணதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா உங்களோட 4 ஒளி பிரிவு இந்த இடத்தை எதிர்காலத்துல எங்க ருத்ரமலை பிரிவு கிட்ட இருந்து காப்பாற்ற முடியும்னு நீ உண்மையிலேயே நினைக்கிறியா? எங்க ருத்ரமலை பிரிவுக்கு பின்னாடி தனித்துவமான பறவை பிரிவு இருக்குதுங்கிறதை எப்பவுமே மறந்துடாதீங்க என்றார். ருத்ரமலை பிரிவின் மன்னர்கள் இன்றைய போரில் தோற்றிருந்தாலும் மொத்த வலிமையில் அவர்கள் மேலோங்கி இருப்பதை அவன் அறிந்திருந்தான். மேலும் அந்த பிரிவின் பின்னால் இன்னும் சக்தி வாய்ந்த பழங்குடி இருந்தது. அதனால் அடுத்த முறை அவர்கள் முழு வலிமையுடன் வந்தால் 4 ஒளி பிரிவுக்கு அவர்களை எதிர்கொள்வது கடினமாக இருக்கும் என்பது அவனது எண்ணமாக இருந்தது. இதை கேட்ட ஜெயசமரனும் அமைதியாக, தனித்துவமான பறவை பிரிவு உங்க பின்னாடி இருந்தா அதுக்கு என்ன? இப்போ நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். இனி எங்களை தாக்குறத பத்தி உங்களோட கனவுல கூட யோசிக்க வேண்டாம். ஏன்னா எங்களோட நாக ஒளி பிரிவுக்கு பின்னாடி நாக பிரிவு இருக்கு என்றார். நாக பழங்குடியின பிரிவை பற்றி கேட்டதும் லத்தீனும் மற்ற மன்னர்களும் திடுக்கிட்டனர். பிறகு அவர்கள் நாகமந்திரியை திரும்பி பார்த்து ஒரு புன்னகையுடன், அப்படியா, இந்த வேற்றுலக நாகமந்திரி உங்க கூட இருக்கிறதுனால நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? நாகப்பிரிவு இவனை ஒரு நாகமாகவே மதிக்கிறது இல்ல. அப்படி இருக்கும் போது அவங்க ஏன் உங்க 4 ஒளி பிரிவை ஆதரிக்கணும் என்று கேட்டனர். தன்னை கேலி செய்ததை உணர்ந்த நாகமந்திரியின் முகம் கோபத்தால் சிவந்து அவனது கண்கள் இரக்கமற்ற ஒளியால் பிரகாசித்தன. அவன் உடனே அவர்களை தாக்க முன்னேறிய போது ஜெயசமரன் அவனது தோளில் கையை வைத்து அவனை தடுத்தான். அதன் பிறகு லத்தீனுக்கும் அவனது தோழர்களுக்கும் எதிராக எதையும் பேச வேண்டாம் என்று முடிவு செய்த ஜெயசமரன் தனது முஷ்டியை இறுக்கி மர்மமான சக்தியுடன் ஒளிரும் ஊதா மற்றும் தங்க முத்திரையை வெளிப்படுத்தினான். அதை உயர்த்தியபடி அவன் அமைதியாக, நான் நாகப்பிரிவோட புதிய தண்டனை மூத்தவன். இதோ என்னோட தண்டனை முத்திரை. இதுக்கப்புறமும் நாகப்பிரிவு எங்களுக்கு பின்னாடி இருக்குதுங்கிறதுல யாருக்காவது இன்னும் சந்தேகம் இருக்குதா என்று கேட்டான். அவன் இந்த வார்த்தைகளை முடித்தவுடன் லத்தீனும் அவனது தோழர்களும் சிரிப்பை நிறுத்தினர். பிறகு கீழே இருந்த அனைவரும் அமைதியாகி நாகப்பிரிவின் புதிய மூத்தவனாக நின்ற ஜெயசமரனை பிரமிப்புடன் பார்த்தனர். அதே நேரத்தில் லத்தீனும் மற்றவர்களும் அவனது கையில் இருந்த முத்திரையை கவனமாக ஆராய்ந்தனர். ஏனெனில் அவன் சொன்னது நம்ப முடியாததாக தோன்றினாலும் அந்த முத்திரையிலிருந்து உணரப்பட்ட விசித்திரமான சக்தி நாகப்பிரிவுடையது என்பது மறுக்க முடியாததாக இருந்தது. பின்னர் லத்தீன் திகைப்புடன், ஆனா இது எப்படி சாத்தியம்? இந்த பையன் ஒரு மனுஷன் என்றார். ஏனெனில் நாகமூத்தவரின் நிலை அந்த பிரிவில் மிக உயர்ந்தது என்பதும் அவரது ஒரே வேண்டுகோளுக்கே முழு நாகப்பிரிவும் போரில் ஈடுபடும் என்பதும் லத்தீனுக்கு தெரிந்திருந்தது. ஆனால் ஒரு சாதாரண மனிதனுக்கு இத்தகைய பதவி வழங்கப்பட்டிருப்பதுதான் அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்போது ஜெயசமரன் பயன்படுத்திய நாகசக்தி நுட்பத்தில் இருந்த தூய நாகசக்திகள் அவன் நினைவுக்கு வந்தன. அந்த அளவிலான தூய்மை அந்த பிரிவின் பல பெரியவர்களுக்கும் கூட எட்டாத ஒன்று என்பதால் லத்தீனின் மனதில் அச்சம் உருவானது. நாகப்பிரிவின் கூட்டணி உறுதியான பின் தனித்துவமான பறவை பிரிவு ஜெயசமரனையும் 4 ஒளி பிரிவையும் தாக்காது என்பதும் அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. அதே நேரத்தில் தேவையில்லாமல் இத்தகைய வலிமையான எதிரியை சண்டைக்கு அழைப்பது புத்திசாலித்தனமாக இருக்காது என்றும் நினைத்தான். பிறகு இறுதியில் லத்தீன் பெருமூச்சு விட்டபடியே பற்களை கடித்தது. சரி, இந்த தடவை நாங்க எங்க தோல்வியை ஏத்துக்கிறோம். இப்ப எங்க பிரிவோட 4 கொடூரமான தூண்களை திருப்பி கொடு. நாங்க எங்க பிரிவுக்கு திரும்பி போயிடுறோம் என்றான். ஆனால் ஜெயசமரன் அவன் சொன்னதை கேட்டதும் அமைதியான புன்னகையுடன், இல்ல, அதை நான் ஒரு நாளும் திருப்பி தர போறதில்ல. எங்க பிரதேசத்துக்குள்ள எங்களையே அழிக்க நினைச்சீங்க இல்லையா? அந்த தூண் இங்க நீங்க ஏற்படுத்துற அழிவுக்கான இழப்பீடா இருக்கட்டும் என்றான். அந்த புன்னகையை கண்டதும் லத்தீனின் ரத்தம் கொதித்தது. உடனே அவனது கண்களில் மூர்க்கமான ஒளி பளிச்சிட்டது. ஏனெனில் பல வருடங்களில் இவ்வளவு அவமானத்தை அவன் உணர்ந்தது இதுவே முதல் முறையாக இருந்தது. அத்தியாயம் 1987. ஜெயசமரன் கேட்ட கேள்விக்கு சமரன் மெதுவாக புன்னகைத்து, இந்த குழுவுல உயர்ந்த பதவியில் இருக்கிறவன் தான் ஐயா. ஆரம்பத்துல அவன் என்ன ஆதரிச்சு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வச்சான். ஆனா இப்ப அவன் என்ன பார்த்து பொறாமப்படுறானோ இல்ல வேற ஏதாவது காரணமானு தெரியல. என்ன ஒரு மோசடிக்காரன்னு நிரூபிக்க முயற்சி பண்றான். விநாசராஜன் திரும்பி வந்தா என்ன நடக்கும்னு நான் சொல்றது எல்லாம் மக்களை கட்டுப்படுத்த நான் உருவாக்கின கதைன்னு சொல்றான். துரதிருஷ்டவசமா இந்த உலகத்துல ரியானுக்கும் எனக்கும் குறைய அளவிலான சக்திகள் தான் இருக்கு. ஹீமவாகினியோட அளவு கொள்ள அவன் ஒரு உச்சநிலை போர்வீர். நான் முழுசா குணமடைஞ்சிருந்தா மகா உச்ச நிலையில இருந்திருப்பேன். சரி, இப்ப இல்லாத சக்தியை பத்தி பேசுறதுனால எந்த பயனும் இல்ல. ரியான் இங்க இருக்கிற வரைக்கும் ஹீமவாகினியோட உதவி எனக்கு கிடைக்காது. அவங்களோட உதவி இல்லாம நான் அக்னி சரிதாவில இருந்து திரும்பி போக முடியாம போகலாம். அவனோட நோக்கம் என்னன்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா உண்மையை நிரூபிக்க வேற வழி தேவை. இங்க இருக்கிற பெரியவங்க கூட என்னை விட அவனதான் அதிகம் நம்புறாங்க. அதனால அவங்களோட நம்பிக்கையை பெற வேற வழியை தான் தேடணும். ஜெய், நீ யாதோ குகைக்கு போ. என்னோட குரு ஞானவேந்தன் பயிற்சி எடுக்கிற குகை அதுதான். அவர் போய் ரொம்ப நாளாகியும் இன்னும் திரும்பல. நான் செய்தி அனுப்பியும் எந்த பதிலும் வரல. ஒண்ணு அவர் அந்த குகைக்குள்ள சிக்கி இருக்கலாம், இல்ல அந்த சிறையில் அடைக்கப்பட்டிருக்கலாம் என்றான். சமரன் தனது வார்த்தைகளை முடித்தவுடன் அருகில் நின்ற துருவனின் முகம் வெளிரி போனது. அதிலிருந்து தங்கள் குழு தலைவருக்கு இத்தகைய ஆபத்து நேர்ந்திருக்கலாம் என்பதே அவனுக்கு இதுவரை தெரியவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. அதே நேரத்தில் தேசமரனின் முகத்திலும் கவலை தென்பட்டது. ஏனெனில் அக்னி சரிதாவில் இருந்த ஹீமவாகினியர்களில் மிக அனுபவம் வாய்ந்த குருவாக ஞானவேந்தன் இருப்பதாக துருவன் முன்பே கூறியிருந்தார்.
அத்தகைய வலிமை மிக்க ஒருவர் இவ்வளவு நாட்கள் சிறையில் வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற எண்ணமே ஜெயசமரனின் புரிதலுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. பிறகு சிறிது நேரம் யோசித்த பின் சமரன் மீண்டும் மெதுவாக, பொதுவா இங்க இருக்கிற பெரியவங்க குகைகளுக்கு பயிற்சி எடுக்க போவாங்க. ஆனா அக்னிசரிதாவுல இருக்கிறவங்க மாதிரி ஹீமவாகினியர்களான நாங்க இந்த உலகத்துல நீண்ட காலம் தங்க முடியாது. அதனாலதான் என்னோட சக்திகள் மெதுவா திரும்பி வருது. மொத்த பெரியவங்க ஞானவேந்தன் இல்லாததை பத்தி பெருசா கவலைப்படல. அவங்களோட பார்வையில அவர் ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர். அதனால நீண்ட கால பயிற்சிக்காக ஒரு புது வழியை கண்டுபிடிக்க போயிருப்பாருன்னு நினைக்கிறாங்க. ஆனா அது என்னால ஏத்துக்க முடியாத விளக்கம். அவர் இங்க இல்லாதப்ப இந்த குழுவோட முடிவுகள் பெரியவங்களால எடுக்கப்படுது. இந்த அரசியல் எப்பவுமே விஷயங்களை ரொம்ப சிக்கலாக்குது ஜெயில். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் யாதவ் குகைக்கு போக முயற்சி பண்ணேன். ஆனா இங்க இருக்கிற 2 பெரியவங்க என்ன தடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் யாரோ இந்த குழுவில இருந்தே ஞானவேந்திர குகையில சிறை பிடிச்சிருக்கலாம்னு சந்தேகம் வந்துச்சு. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு விசித்திரமான உள்சக்தியில இருந்து எனக்கு ஒரு செய்தி வந்துச்சு. அந்த சக்தி ஞானவேந்தரோடதுதான். அதுல அவர் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம்னு நினைச்சேன் என்றா. இதை சொன்னதும் சமரனின் நெற்றியிலிருந்து மெதுவாக ஒரு ஒளி வெளியேறி ஒரு வயதான மனிதனின் முகம் சில நொடிகள் தோன்றி 2 வார்த்தைகளை மட்டும் உச்சரித்து மறைந்தது. அந்த 2 வார்த்தைகள் ஜெயசமரனின் முகபாவனையை முற்றிலும் மாற்றின. அருகில் நின்ற துருவன் ஆச்சரியத்துடன், கருங்கோன் சேனையோட அறையா? அது என்ன என்று கேட்டான். சமரனுக்கும் துருவனுக்கும் அந்த பெயர் புதிதாக இருந்தாலும் ஜெயசமரனின் முகத்தில் விசித்திரமான கவலை தென்பட்டது. இருளின் அடிமைகளின் அதே குழுவாகிய கருங்கோன் சேனைதான் சுடர்வேந்தர் பிரிவை தாக்கியதை அவன் நினைவு கூர்ந்தான். அந்த மாற்றத்தை கவனித்த சமரன் மெதுவாக, ஜெய், இந்த கருங்கோன் சேனையோட அறையை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டான். அதற்கு ஜெயசமரன் பெருமூச்சு விட்டு, ஆமாண்ணா, அது ஒரு அசுர அறை. இருளின் அடிமைகள் உருவாக்குன ஒரு மர்மமான இடம். அங்க எல்லாரும் விநாசராஜனோட அடிமைகள். இந்த உலகத்தோட மிகப்பெரிய அச்சுறுத்தலே அவனுங்க தான் என்றார். அதற்கு பிறகு ஜெயசமரன் சுடர்வேந்தர் பிரிவில் நடந்த கருங்கோன் சேனை சம்பவத்தை பற்றி முழுவதுமாக சமரனிடம் கூறினார். அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் அமைதியாக கேட்ட சமரன் மெதுவாக ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினார். பிறகு சில கணங்கள் கழித்து தலை தூக்கி, இந்த விஷயம் விநாசராஜனோட தொடர்புடையதா இருக்கலாம்னு நான் முன்னாடியே சந்தேகிச்சேன். ஏன்னா அந்த அரக்கனோட சீடர்களுக்கு நம்மளை பத்தி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. ஆனா இந்த உலகத்துல இருளின் அடிமைகளோட கூட்டம் இருக்கும்னு நான் ஒரு நாளும் நினைக்கிறேன். உண்மையிலேயே இந்த குழுவுல இருக்கிற அரக்கனுங்க நம்ப முடியாத அளவுக்கு புத்திசாலிகள் தான். ஏன்னா அவனுங்க ரொம்ப சக்தி வாய்ந்த பிரிவுகள்ல உன்னோட தலைவரையே யாருக்கும் தெரியாம கடத்தியிருக்கானுங்க. ஆனாலும் ஜெய், அவனுங்க எவ்வளவு வலிமையானவங்களா இருந்தாலும் ஞானவேந்தரை இவ்வளவு எளிதா புடிச்சிருக்க முடியும்னு எனக்கு தோணல. இதுக்கு பின்னாடி கண்டிப்பா யாரோ ஒருத்தங்க இருக்கணும். அதுவும் இந்த குழுவுக்குள்ள இருக்கிற யாரோ ஒருத்தர். அப்படின்னா இங்க இருக்கிற ஹீமவாகினி வீரர்களுக்குள்ள ஒரு துரோகி மறைஞ்சிருக்கான் என்றான். இந்த வார்த்தைகளை கேட்டதுமே துருவனின் முகம் வெளிரி போனது. அவன் உடனே கோபத்தில், ஆனா அந்த அரக்கணங்களோட கைகோர்க்க ஒத்துக்கிட்ட அந்த மோசமான துரோகி யாரா இருக்க முடியும் என்று கேட்டான். சமரன் சிறிது நேரம் அமைதியாக யோசித்து பிறகு மெதுவாக புன்னகையுடன், ரியானை தவிர வேற யாரா இருக்க முடியும் என்றான். அந்த பெயரை கேட்டதும் துருவனின் முகம் சிவந்தது. அவன் கோபத்தில் துடித்தபடியே, நான் உடனே அந்த ரியானை கொல்றேன். நம்ம மக்களுக்கு எதிராக இப்படி ஒரு சதி பண்ணா உனக்கு எவ்வளவு தைரியம் என்று கத்தினான். அவன் கோபம் அதிகரித்ததை பார்த்த சமரன் பெருமூச்சு விட்டான். பிறகு அமைதியான குரலில், ஆனா நீ எப்படி அவனை கொல்லுவ? அப்படி பண்ணா நீதான் துரோகியா மாறுவ. ரியானோட துரோகத்துக்கு நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. நாம வெறும் வாயில சொல்றது மட்டும் மக்கள் நம்ப மாட்டாங்க என்றான். இதை கேட்ட துருவன் பற்களை கடித்தபடியே, அப்படின்னா நான் என்ன பண்றது? அந்த துரோகி தற்செயலா இந்த குழுவோட தலைவர் ஆயிட்டான்னா அவன் பதவி ரொம்ப உயர்ந்துரும். அதுக்கப்புறம் நம்மளால அவனை ஒண்ணுமே பண்ண முடியாத நிலை வந்துரும் என்றான். அதற்கிடையில் சமரன் மீண்டும் பெருமூச்சு விட்டான். பிறகு உதவியற்ற குரலில், ஜெய், எங்க எல்லாரோட நம்பிக்கையும் இப்போ ஓ மேலதான் இருக்கு. இந்த இருளின் அடிமைகளை கையாளுறதுல எங்க யாருக்கும் ஓ அளவுக்கு அனுபவம் இல்ல. அதனால சொல்லு, இந்த விஷயத்துல எங்களுக்கு நீ உதவி பண்றியா என்று கேட்டா. இதை கேட்டு சில நொடிகள் அமைதியாக யோசித்த ஜெயசமரன் பின்னர் மெதுவாக, உங்க 2 பேருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது என்னை யாதவ் குகைக்குள்ள அனுப்புங்க. நான் அங்க போய் ஞானவேந்தருக்கு என்ன நடந்தது, ரியான் ஏன் இதுல ஈடுபட்டிருக்கான்னு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன். இப்ப இந்த சிக்கல்ல இருந்து வெளியேற ஒரே வழி ஞானவேந்தர் அந்த குகையில இருந்து வெளியே கொண்டு வர்றதுதான். அவன் வெளியே வரலன்னா ரியானோட துரோகத்தை யாருமே நம்ப மாட்டாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கண்ணா, நான் இப்ப இங்க இருக்கேன். எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன் என்றான். இருளின் அடிமைகளை பலமுறை எதிர்கொண்ட அனுபவம் இருந்ததா ஜெயசமரனின் முகத்தில் ஒரு அமைதியான புன்னகை நிலைத்திருந்தது. அந்த சக்திகளை கையாள்வது இப்போது அவனுடைய இயல்பான திறமையாகவே மாறியிருந்தது. அவர்கள் பேசிக் கொண்டிருந்த யாதவ் குகை அந்த பகுதியின் மிக ஆழமான இடத்தில் இருந்தது. வழக்கமாக அனைத்து ஹீமவாகினி உறுப்பினர்களுக்கும் அங்கு நுழைய அனுமதி கிடையாது. உயர்ந்த பதவியில் இருப்பவர்களே அங்கு சென்று பயிற்சி பெற முடியும். ஆனால் பல ஆண்டுகளாக அந்த குகைக்குள் சென்றவர்கள் யாரும் திரும்பி வராதது அனைவரையும் கவலையில் ஆழ்த்தியது. இறுதியாக காணாமல் போனவர்களின் காரணத்தை அறிய ஞானவேந்தர் உள்ளே சென்ற போதும் அவரும் வெளியே வரவில்லை. அந்த நாளிலிருந்து குகையை சுற்றி கடுமையான கண்காணிப்பு ஏற்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு யாருக்கும் உள்ளே செல்ல அனுமதி இல்லை. அதனால் ஜெயசமரன் அங்கு நுழைவது மிக கடினமான காரியமாக இருந்தது. மலையின் மறுபுறம் ஆழமாக பிரிந்திருந்த ஒரு பெரிய பள்ளம் இருந்தது.
அது கிட்டத்தட்ட 10,000 அடி அகலமாக பறந்திருந்தது. தூரத்தில் இருந்து பார்த்தால் அதில் விழுந்தவர் திரும்பி வர முடியாதது போல தோன்றியது. பள்ளத்தின் மேல் ஒளிரும் முத்திரைகள் இணைந்து ஒரு வலையை உருவாக்கி இருந்தன. அதனை சுற்றிலும் கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருந்த முதியவர்கள் காவலில் இருந்தனர். அவர்கள்தான் யாதோ குகையின் பாதுகாவலர்கள். ஹீமவாகினி வீரர்கள் மட்டுமல்லாமல் பறவைகளுக்கு கூட அந்த எல்லையை தாண்ட அனுமதி இல்லை. அருகில் வந்த எந்த அசைவையும் அவர்கள் ஒரு கணத்தில் அழித்துவிடக் கூடியவர்கள். அப்படி ஒரு அமைதியில் திடீரென ஒரு காற்று வீசியது. மின்னல் வேகத்தில் ஒரு உருவம் பள்ளத்தை நோக்கி விரைத்தது. அந்த வேகத்தை உணர்ந்த முதியவர்கள் உடனே கண்களை திறந்தனர். வந்தது சமரன் என்பதை பார்த்ததும் அவர்கள் குழப்பமடைந்தனர். அப்போது முன்னால் இருந்த முதியவர் கடின குரலில், சமரன், இனிமே இந்த இடத்துக்கு யாரும் வரக்கூடாதுன்னு உனக்கு சொல்லி இருக்கோம் இல்லையா? மத்த பெரியவங்களுக்கு இது தெரியறதுக்கு முன்னாடி இங்கிருந்து போயிரு. கடந்த சில நாளா உன்னோட நிலைமையும் சரியா இல்ல என்றார். இதை கேட்ட சமரன் பள்ளத்தை பார்த்து, பெரியவரே, ஞானவேந்தர் உள்ள போனதுல இருந்து எந்த அறிகுறியும் இல்ல. யாராவது உள்ள போய் என்ன நடந்ததுன்னு பாக்கணும்ல என்று கேட்டார். அதற்கு அந்த முதியவர் தெளிவாக, இந்த குகைக்குள்ள போறவங்க யாரும் திரும்பி வரமாட்டாங்க சமரன். தலைவர் ஞானவேந்தரையும் நாங்க தடுத்தோம். ஆனா அவர் எங்க பேச்ச கேட்கல. உள்ள என்ன ஆபத்து இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. அவரை மாதிரி ஒரு போர் வீரன் கூட இதுல சிக்கி இருந்தா நம்ம யாராலையும் அதை கையாள முடியாது. அதனால இனிமே யாரையும் உள்ள அனுமதிக்க மாட்டோம் என்றார். இதை கேட்ட சமரன் வேகமாக முன்னேறி, ஆனா உள்ள ஏதோ ஒரு பெரிய தப்பு நடக்குது, நான் உள்ள போய் அது என்னன்னு பார்த்தே ஆகணும் என்றார். இதை சொல்லிவிட்டு அவன் ஒளியாக மாறி குகைக்குள் நுழைந்தான். அவன் அப்படி சென்றதும் முதியவர் கோபத்துடன், அவனை இங்கேயே தடுத்து நிறுத்துங்க என்று கத்தினார். உடனே மற்ற 5 முதியவர்களும் ஒளியாக மாறி அவனை நோக்கி பாய்ந்தனர். அதன் பின்னர் அவர்களின் உடலிலிருந்து வெளியேறிய சக்திகள் நேராக சமரனை தாக்கின. அந்த தாக்குதலை கண்ட சமரன் அமைதியாக தனது கையை நீட்டிய போது கருமையான ஒளி வெளிப்பட்டது. அது அந்த முதியவர்களின் சக்திகளுடன் நேரடியாக மோதியதால் அவர்களின் தாக்குதல்கள் தடுக்கப்பட்டன. அவர்கள் அனைவரும் இந்திரஜித் நிலை வீரர்களாக இருந்ததால் சமரனின் வலிமையை எதிர்கொள்ள முடியாத உணர்வு அவர்களுக்குள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இருந்தாலும் அவர்களின் நோக்கம் அவனை அழிப்பது அல்ல என்பதாலேயே அவர்கள் முழு சக்தியையும் பயன்படுத்தவில்லை. ஆனால் அதற்கு பின்னாலும் சமரனின் சக்திகள் அவர்களை ஆச்சரியப்படுத்தியது. அதே நேரத்தில் அவர்கள் தயக்கமின்றி மீண்டும் தாக்கினர். பிறகு ஒரு கணத்தில் அவர்களில் ஒருவர் சமரனின் முன் தோன்றினார். அதைத் தொடர்ந்து பல கைமுத்திரைகள் வேகமாக மாறின. அதனால் பல சக்திகள் ஒன்றிணைந்து அவனை நோக்கி விரைந்தன. இதற்கிடையில் சமரனின் உடலிலிருந்து எண்ணற்ற சக்திகள் எழுந்து 2வது தாக்குதலையும் எதிர்கொண்டன. இரு தரப்பினரின் சக்திகள் மோதிய போது சமரனின் வலிமை அதிகமாக இருந்ததால் முதியவர்களின் கைகள் நடுங்கின. அதே நேரத்தில் இதுவரை அமைதியாக இருந்த இடம் குழப்பத்தால் நிரம்பியது. அப்போது தூரத்தில் நின்றிருந்த ஒரு முதியவர் அதை பார்த்து மெதுவாக, இந்த பையனும் யாரோட பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறான் என்றார். பின்னர் அந்த மூத்த பாதுகாவலர் நேராக வரவேண்டிய சூழல் உருவானது. அவர் கையை உயர்த்தியவுடன் ஒரு விசித்திரமான சக்தி வலை உருவாகி சமரன் மற்ற பெரியவர்களுடன் மோதி கொண்டிருந்த அதே கணத்தில் அவனை நோக்கி பாய்ந்து அவனை சுற்றி இறுக்கமாக பிணைத்தது. அவ்வாறு சிக்கிய சமரனை நோக்கி அவர் கடினமான குரலில், சமரன், போதும் நிறுத்து. பெரியவங்க இதை பத்தி கேள்விப்பட்டா உன் மேல இருக்கிற கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போயிடும். விதிகளை மீறி நீ குகைக்குள்ள போக முயற்சி பண்ணா இனி உனக்கு யாருமே ஆதரவா இருக்க மாட்டாங்க என்றார். அதற்கு சமரன் அவரை நேராக பார்த்து, மூத்த பூரன், ஞானவேந்தர் மாதிரி வலிமை மிக்க போர் வீரன் சும்மா மறைஞ்சு போக மாட்டாங்க. அவர் ஏதோ ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறாரு. நாம் அவருக்கு உதவலன்னா வேற யார் அவருக்கு உதவுவாங்க என்று கேட்டார். உடனே அந்த முதியவர் தலையசைத்து, இல்ல சமரன், தலைவர் மட்டும் இல்ல, அவருக்கு முன்னாடியே பல பேர் உள்ள போயிருக்காங்க. அவங்களும் யாரும் திரும்பி வரல. அதனால நாங்க எங்க சக்திகளை அனுப்பி உள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்தோம். ஆனா அந்த சக்திகள் எல்லாம் ஒரு நொடியில் அழிஞ்சிருச்சு. உண்மையில அங்க இருக்கிற ஆபத்து அளவிட முடியாதது. நம்ம வீரர்களை நாம தானே காப்பாத்தணும். அதுக்குதான் சொல்றோம், இனி யாரையும் உள்ள அனுமதிக்க முடியாது. தலைவர் ஞானவேந்தர் ரொம்ப பிடிவாதமா உள்ள போனாரு. ஆனா இன்னும் திரும்பி வரல. அந்த நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாது. இப்ப நடந்ததை நாங்க பெரியவர்கிட்ட சொல்லாம இருக்கோம். அமைதியா இங்கிருந்து போயிடு, இல்லன்னா உனக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் என்றார். அவர்கள் சமரனை கட்டுப்படுத்தியதும் அவரது முகத்தில் இருந்த கவலை சற்றே குறைந்தது. அதே நேரத்தில் பல பெரியவர்களின் சக்திகளால் உருவான வலையிலிருந்து தப்பிக்க நேரம் தேவைப்படும் என்பதை உணர்ந்ததால் சமரனும் அமைதியானான். பிறகு அவன் உதவியற்றவனாக தலையை குனிந்தான். ஆனால் குனிந்த முகத்தில் ஒரு சிறிய புன்னகை தோன்றியதை யாரும் கவனிக்கவில்லை. அதோடு அவன் மிகவும் தாழ்ந்த குரலில், சரி, என்னோட வேலை முடிஞ்சது ஜெய், இனி எல்லாமே உன் கையில தான் இருக்குது என்றான். அங்கிருந்த அனைவரின் கவனமும் அவன் மீது இருந்ததால் குகையை மூடியிருந்த வலையின் ஓரத்தில் இருந்த சிறிய துளையை யாரும் கவனிக்கவில்லை. அப்போது ஒரு நிழல் அது வழியாக வேகமாக உள்ளே நுழைந்தது. அதைத் தொடர்ந்து ஜெயசமரன் குகைக்குள் சென்றதை உணர்ந்த சமரன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். பிறகு அவன் உடலில் இருந்த சக்தியையும் மெதுவாக விலக்கிக் கொண்டான். அதை பார்த்த பாதுகாவலர் கையை அசைத்து வலையை நீக்கி, சமரா, அமைதியா திரும்பி போ என்றார். அதை கேட்ட சமரன் பெருமூச்சுடன் அங்கிருந்து வெளியேற தொடங்கினான். ஆனால் செல்லும் முன் குகையை ஒரு கணம் திரும்பி பார்த்தான். அப்போது அவனது முகத்தில் உதவியற்ற அமைதி இருந்தது. அவன் சென்றதும் பாதுகாவலர் குகையை பார்த்து, இந்த இடத்துல இருக்கிற சக்திகள்ல கண்டிப்பா ஏதோ ஒரு விசித்திரம் இருக்குது.
ஒருவேளை சமரன் சொல்றது உண்மையா இருந்து தலைவர் ஞானவேந்தர் பெரிய சிக்கல் இருந்தாலும் எங்களால என்ன பண்ண முடியும்? யாரும் உள்ள போகாம பாதுகாக்கிறது மட்டும்தான் எங்க வேலை. உள்ள என்ன நடக்குதுன்னு பாக்குறது இல்ல. அதுவும் இல்லாம அவர் மாதிரி ஒரு வலிமையானவருக்கு போய் என்ன பிரச்சனை வந்துட போகுது? ஆனா உள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அவர் ஏன் இன்னும் திரும்பி வரல என்று யோசித்தார். அதற்குள் ஜெயசமரன் குகையின் உள்ளே சென்றிருந்தான். உள்ளே நுழைந்ததும் அவன் மிகவும் ஆச்சரியமடைந்தான். ஏனெனில் அவன் எதிர்பார்த்ததிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட அமைதி அங்கு இருந்தது. சுற்றிலும் அடர்ந்த இருள் பரவி இருந்ததால் திசையை அறிய முடியாமல் போனது. அதே சமயம் உயிரின் எந்த சுவடும் இல்லாத வெறுமை அந்த இடத்தை நிரப்பி இருந்தது. பிறகு அவன் தனது உள்சக்தியை பயன்படுத்தி சுற்றி பார்த்தபோது அந்த பரந்த குகைக்குள் பல பாதைகள் செல்கின்றன என்பதை உணர்ந்தான். அந்த சிக்கலை உணர்ந்து, இந்த குகை ஒரு பிரம்மை மாதிரி இருக்கு, ஆனா நான் எந்த வழியில உள்ள போகணும் என்று கேட்டான். அத்தியாயம் 1988. சிறிது நேரம் எதையும் கண்டறிய முடியாமல் இருந்தபோது ஜெயசமரன் முஷ்டியை இறுக்கி பிடித்து ஒளிரும் உள் சக்தியை வெளிப்படுத்தினான். அதில் ஞானவேந்தரின் செய்தி இருந்தது. அதை உணர்ந்து கண்களை மூடினான். சுமார் 10 நிமிடங்கள் கழித்து கண்களை திறந்த போது மேற்கு திசையில் லேசான அதிர்வை உணர்ந்தான். ஏனெனில் செய்தியில் மறைந்திருந்த உள்சக்தி அங்கிருந்து வந்தது போல தோன்றியது. அந்த உணர்வை தொடர்ந்து, ஞானவேந்தர் அந்த திசையில தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் என்றான். பின்னர் ஜெயசமரன் மேற்கு திசை நோக்கி வேகமாக நகரத் தொடங்கினான். அதே நேரத்தில் எந்த ஆபத்து நேர்ந்தாலும் தன்னை பாதுகாக்க உடல் முழுவதையும் தயார் நிலையில் வைத்திருந்தான். அந்த இடத்தில் மர்மம் அதிகமாக உணரப்பட்டதால் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் அவசியமாக தோன்றியது. அப்போது அடர்ந்த இருள் அவனை சுற்றி கொண்டிருந்தாலும் அவன் அமைதியாக மேற்கு திசையில் சென்று கொண்டிருந்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு திடீரென்று நின்று இடதுபுறம் திரும்பி பார்த்து, இந்த இடத்துல ஒரு மர்மமான சக்தியை என்னால உணர முடியுது, அது என்னன்னு பார்க்கலாம் என்றான். பிறகு அவன் கையை நீட்டி அந்த விசித்திரமான சக்தியை தொட முயன்ற போது ஒரு மெல்லிய நடுக்கம் அவன் விலங்கும் பரவியது. அதே நேரத்தில் அந்த திசையில் இருந்த இருள் மெதுவாக விலகியது. அந்த மங்கலான வெளிச்சத்தின் நடுவே ஒரு மறைந்த குகை தென்பட்டது. மேலும் நெருங்கி பார்த்தபோது உள்ளே ஒருவர் அமர்ந்திருப்பது போல தோன்றியது. அங்கே அவர் பயிற்சி செய்வது போல மிகவும் அமைதியாக இருந்தார். ஆனால் அவர் முகத்தில் இருந்த லேசான அசௌகரியம் ஜெயசமரனின் கவனத்தை ஈர்த்தது. அவன் உடனே மனதில், இந்த நபர் ரொம்ப நாளா அமைதியா பயிற்சி பண்றது மாதிரி இருக்கு, ஆனா இந்த விசித்திரமான சக்திகளுக்கு நடுவுல எல்லாமே எப்படி இவ்வளவு சரியா இருக்க முடியும்? ஏதோ ஒண்ணு சரியில்லையே என்று நினைத்தான். அதன் பின் குகையை சுற்றி பார்ப்பதற்குள் அந்த மனிதனின் வலதுபுற சுவரில் ஒரு விசித்திரமான கருப்பு மலர் காணப்பட்டது. அது ஒரு சாதாரண மனிதன் உணர முடியாத நறுமணத்தை வெளிப்படுத்தியது. ஆனால் ஜெயசமரனின் உடலில் இருந்த பண்டைய குறியீடுகள் நடுங்கத் தொடங்கியதால் அந்த நறுமணத்தின் தாக்கத்தை அவனால் உணர முடிந்தது. இந்த அனுபவம் அவனை கலக்கத்தில் ஆழ்த்தி, இந்த மலர் ஏன் இவ்வளவு விசித்திரமா இருக்குது என்று நினைக்க வைத்தது. அந்த நேரத்தில் திவான் கவலையுடன், இது மந்திர அரக்க பூசமரா? அப்படின்னா இருளின் சக்திகள் ஹீமவாகினி வீரர்களோட எல்லைக்குள்ள ஊடுருவிருச்சுன்னு அர்த்தம். இருளின் அடிமைகளுக்கு இது ரொம்ப சிறப்பு வாய்ந்த மலர். இதை உருவாக்க எண்ணற்ற உயிர்கள் பலியாக்கப்படுது. அவங்களோட ரத்தமும் தோலும் தான் இதை பயிரிட பயன்படுது. எல்லாத்துக்கும் மேல இதுல இருளின் மன்னனோட ரத்தமும் கலந்து இருக்குது. இந்த ஒரு மலரை உருவாக்க ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் எடுக்கும். எந்த ஒரு மனிதனும் இதோட நறுமணத்தை உணர முடியாது. ஆனா யாராவது அதை சுவாசிச்சா அவங்க ஒரு நிரந்தர மாயையில சிக்கிக்குவாங்க. அந்த மாயையிலிருந்து விடுபடுற ஒரே வழி மரணம் தான். இந்த குகைக்குள்ள வந்த ஹீமவாகினியை சேர்ந்த எல்லாருமே அந்த மாயைக்கு பலியாயிட்டாங்க என்றான். இதை கேட்டதும் ஜெயசமரனின் முகம் மாறி, அப்படின்னா இங்க வந்த எல்லாருமே உண்மையில அந்த மாயையில சிக்கி இருக்காங்களா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். அதற்கு திவான் அமைதியாக, ஆமா சமரா, இருளின் அடிமைகள் இந்த குகையில ரொம்ப ரகசியமா ஏதோ பண்றாங்க. அது காரணமா தான் ஞானவேந்தன் உட்பட உள்ள வந்த எல்லாரும் அந்த மாயையில சிக்கி இருக்காங்க. இப்போ மரணம் மட்டும்தான் அவங்களை விடுவிக்க முடியும் என்றான். திவானின் வார்த்தைகளை கேட்டவுடன் ஜெயசமரன் மெதுவாக பெருமூச்சு விட்டான். ஏனெனில் உண்மை அவனை உள்ளுக்குள் உலுக்கியது. கருங்கோன் சேனையில் மறைந்திருந்த ஆபத்தான நுட்பங்கள் அவன் நினைவுக்கு வந்தபோது அவற்றின் சக்தி அவனுக்குள் ஒரு பயத்தை எழுப்பியது. ஹீமவாகினி பிரிவுக்கு யாதவ் குகை மிக முக்கியமான இடமாக இருந்தது. அங்கு அவர்களின் வலிமையான வீரர்கள் பயிற்சி பெறச் செல்வார்கள். இருந்தாலும் அந்த வீரர்களுக்கே மயக்கத்தில் விழுவதை தடுக்க முடியவில்லை. அதே நேரத்தில் கருங்கோன் சேனை குழு அவர்களின் இல்லத்திற்குள்ளேயே நுழைந்து அவர்களை அடிபணிய செய்தது போல ஒரு உணர்வு தோன்றியது. மிருகங்களின் பிரதேசத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த பிரிவுகளில் ஒன்றாக இருந்த ஹீமவாகினி இவ்வாறு சிக்கியிருப்பது உண்மையில் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஒருவேளை அதனால்தான் பண்டைய காலங்களில் இருளின் சக்திகளை எதிர்க்க அனைத்து பழங்குடியினரும் ஒன்றாக சேர்ந்தனர் என்ற நினைவும் அவன் உள்ளத்தில் மெதுவாக எழுந்தது. பின்னர் திவான் மெதுவாக, இந்த மாயையில இருக்கிறவங்க அவங்க ஒரு மாயையில இருக்கிறத நம்ப முடியாது சமரா. அவங்க இந்த குகையிலிருந்து வெளியே வந்து எந்த சிரமமும் இல்லாம அவங்களோட வாழ்க்கையை வாழ்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் என்றான். அந்த வார்த்தைகள் கேட்டபோது அந்த மர்ம நுட்பத்தை எவ்வாறு சமாளிப்பது என்று தெரியாமல் ஜெயசமரனின் முகத்தில் கவலை அதிகரித்தது. பிறகு சிறிது நேரம் கழித்து அவன் பெருமூச்சு விட்டபடி, முதல்ல ஞானவேந்தனை கண்டுபிடிப்போம். அவர் இப்போ பாதுகாப்பா இருக்கிறாரா இல்லையான்னு நமக்கு தெரியணும். உண்மையை சொல்லணும்னா நான் அவரை பத்தி தான் ரொம்ப கவலைப்படுறேன் என்றான்.
அதைத் தொடர்ந்து மனதில் பதட்டம் இருந்த போதிலும் அவன் வேகமாக முன்னேறி சக்தியின் அசைவுகள் உணரப்பட்ட திசையை நோக்கி சென்றான். மேலும் உள்ளே செல்ல செல்ல மந்திர அரக்கப்பூக்கள் வளரும் மேலும் 3 இடங்கள் அவனது கண்களில் பட்டன. இதனால் அங்கிருந்த மற்ற வீரர்களும் தவறான வழியில் இழுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிந்தது. சுமார் அரை மணி நேரம் நடந்த பின் அவன் மெதுவாக நின்றான். திரும்பி இடது பக்கம் பார்த்தபோது இருளை தவிர வேறு எதுவும் தெரியவில்லை. இருந்தாலும் லேசான கவலையுடன் அவன் கையை நீட்டியவுடன் அந்த இருண்ட பகுதியில் மென்மையான ஒரு மூடுபனி உருவாக தொடங்கியது. அந்த மூடுபனிக்குள் மற்ற குகைகளை விட அமைதியான ஒரு குகை தென்பட்டது. அங்கு ஒரு மெழுகுவர்த்தி மெதுவாக எரிந்து கொண்டிருந்தது. அதே நேரத்தில் மந்திர அரக்கப்பூவின் வாசனையும் காற்றில் பரவியது. அந்த அமைதியான இடத்தில் ஜெயசமரன் ஒரு சிறிய பச்சை மேடையை கவனித்தான். அப்போது அந்த மேடையின் மையத்தில் கருப்பு ஆடையில் ஒரு முதியவர் அமைதியாக அமர்ந்திருந்தார். அவரது தலைமுடியில் மங்கலான தங்க ஒளி மெதுவாக பிரகாசித்தது. அவரது உடலிலிருந்து வெளிவந்த மகத்தான சக்தி சுற்றிலும் தெளிவாக உணரப்பட்டது. அவரை கவனமாக பார்த்த ஜெயசமரன் சிறிது நேரம் சிந்தனையில் மூழ்கி, ஒரு தலைவருக்கு மட்டும்தான் இந்த அளவுக்கு சக்திகள் இருக்க முடியும், அப்படின்னா இவர்தான் ஞானவேந்தனா இருக்கணும் என்றான். அதே நேரத்தில் அவரை கண்டுபிடித்த நிம்மதி அவனுக்குள் பரவியது. அப்போது எதையோ கவனித்த திவான், சமரா, அவருக்கு பின்னாடி இருக்கிற சுவரை பாரு என்றான். அந்த வார்த்தைகளை கேட்டு பின்னால் பார்த்தபோது அங்கே 3 மந்திர அரக்க பூக்கள் அசைந்து கொண்டிருந்தன. அதோடு அவற்றிலிருந்து கருமையான ஒளி தொடர்ந்து வெளிவந்தது. அதை பார்த்த திவான், 3 மந்திர அரக்க பூக்கள், இந்த இருளின் அடிமைகள் உண்மையிலேயே எதையும் பயன்படுத்த தயாரா இருக்கானுங்க. ஆனா ஒரு அவதார் நிலை வீரனை ஒரு மாயையில சிக்க வைக்க இவ்வளவு பூக்கள் தேவைப்படுது என்றான். அந்த காட்சியால் ஜெயசமரனின் முகத்தில் கவலை தோன்றியது. குகையை நோக்கி பார்த்த போதும் அவன் உள்ளே செல்ல முயலவில்லை. ஏனெனில் மந்திர அரக்கப்பூ ஒரு அவதார் நிலை வீரனையும் ஏமாற்றும் அளவுக்கு வலிமை கொண்டது என்பதை அவன் புரிந்து கொண்டிருந்தான். அந்த மனநிலையில் அவன் திவானை பார்த்து, திவான், இப்ப நம்ம என்ன பண்றது? இவரை பார்க்கும்போது இவரும் ஒரு மாயையில சிக்கி இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த மாயையிலிருந்து நாம இவரை எப்படி வெளியே கொண்டு வர்றது? இந்த மந்திர அரக்கப்பூக்களை அழிச்சுட்டா இவரை இந்த நிலையிலிருந்து விடுவிக்க முடியுமா என்று கேட்டார். அதற்கு திவான் அமைதியாக, இங்க பாரு சமரா, மந்திர அரக்கப்பூவில இருந்து வெளியே வர நறுமணம் ஏற்கனவே ஞானவேந்தனோட உடம்புக்குள்ள நுழைஞ்சிருச்சு. அதனால இந்த 3 பூக்களை நீ அழிச்சாலும் அவரோட உடம்புக்குள்ள போன நறுமணத்தை நீ தனித்தனியா தான் அழிக்கணும். அப்பதான் அவர் அந்த மாயையிலிருந்து முழுசா வெளிவர முடியும். அதுக்கு குறைஞ்சது 6 மாசமாச்சும் ஆகும் என்றார். இதை கேட்டவுடன் ஜெயசமரனின் முகத்தில் கவலை தெளிவாக தெரிந்தது. ஏனெனில் இன்னும் சில நாட்களுக்குள் ஹீமவாகினி பிரிவு ரியானை அடுத்த தலைவராக நியமிக்க வாய்ப்புள்ளது என்பதை அவன் அறிந்திருந்தான். அதனால் 6 மாதங்கள் காத்திருக்க முடியாது என்ற உணர்வு அவன் மனத்தில் எழுந்தது. அந்த எண்ணத்துடன் அவன் திவானை பார்த்து, சொல்லு திவான், இவரோட உடம்புல இருந்து அந்த நறுமணத்தை எப்படி வேகமா வெளியே எடுக்கிறது? இவரோட இந்த நிலைமைக்கு காரணம் அந்த நறுமணம் தானா? அதை வெளியே எடுத்தா இவர் சுய நினைவுக்கு திரும்பிடுவார் இல்லையா என்று கேட்டா. இதை கேட்ட திவான் ஒரு கணம் அமைதியாக யோசித்து, பொதுவா இந்த நறுமணத்தை அழிக்க முடியாது சமரா, ஆனா அதை வேற ஒரு உடம்புக்கு மாத்தலாம். உண்மை என்னன்னா, இந்த மந்திர நறுமணம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருந்தாலும் இவ்வளவு கடினமான சூழ்நிலையிலையும் ஒரு பொன்னான வாய்ப்பு இருக்கு. உன்கிட்ட பண்டைய கல் இருக்கிறதுனால என்னால உனக்கு உதவ முடியும். இருளின் சக்திகளை சமாளிக்க தான் என்னோட குரு என்ன படைச்சாரு. அதனால இந்த மாதிரி மந்திர சக்திகளை என்னால கையாள முடியும் என்றான். அந்த வார்த்தைகள் ஜெயசமரனுக்கு நிம்மதியை தந்தன. மேலும் தயக்கமில்லாமல் ஞானவேந்தனின் சக்தியை உணர்ந்தபடியே தனது உள் சக்தியை கைகளில் ஏந்தி குகைக்குள் விரைவாக சென்றான். அவன் உள்ளே சென்றதும், இப்போ வெளியே வா என்றான். அந்த வார்த்தைகளுடன் வெள்ளை புலி அவன் உடலை மறைத்து மந்திர வாசனை அவனை தொடாமல் தடுத்தது. இருந்தாலும் அவன் எச்சரிக்கையுடன் முன்னேறினான். குகைக்குள் நுழைந்ததும் அந்த மங்கலான வாசனை உணரப்பட்டது. அதன் மர்ம விளைவு சில நொடிகள் அவனை மயக்கமடைய செய்தது. ஆனால் வெள்ளை ஒளியின் பாதுகாப்பால் அந்த தாக்கம் விரைவில் நீங்கியது. இதனால் மந்திர அரக்கப்பூவின் சக்தி உண்மையில் எவ்வளவு ஆபத்தானது என்பதை அவன் தெளிவாக உணர்ந்தான். அதைத் தொடர்ந்து பண்டைய கல்லின் ஒளி அவனை மறைத்தபடியே இருந்தது. பிறகு ஒரு கணம் கழித்து அவன் வேறொரு உலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது போல உணர்ந்தான். அப்போது திவான் ஒரு பெருமூச்சு விட்டு, பண்டைய காலத்துல மாயாவி சைத்தான்னு ரொம்ப சக்தி வாய்ந்த இருளின் மன்னன் ஒருத்தன் இருந்தான். அவன் இந்த மாதிரி ஒரு மந்திர அரக்கப்பூவை சாப்பிட்டுட்டான். அது யாரையும் ஒரு கை அசைவுல மயக்கமடைய வச்சிரும். உண்மையில ஒரு போர் வீரன் அவதார் நிலையில இல்லாட்டி அவங்க ஒரே அடியில அந்த மயக்கத்தால கொல்லப்படுவாங்க. எத்தனை திறமையான இந்திரஜித் வீரர்கள் அவனால கொல்லப்பட்டாங்கன்னு கூட என்னால சொல்ல முடியாது. சில அவதார் நிலையில இருந்த வீரர்களை கூட அவனால கொல்ல முடிஞ்சது. கடைசியில அவனை கொன்னது பனிராணிதான் என்றான். அந்த கதைகள் ஜெயசமரனின் உள்ளத்தை தூண்டின. அவன் உடனே ஒரு சிறிய புன்னகையுடன், மறுபடியும் பனிராணியோட கதைகளா? திவான், சில சமயங்கள்ல நீ அவளை பத்தி என்கிட்ட சொல்லி என்னை தூண்டிவிட முயற்சிக்கிறேன்னு எனக்கு தோணுது என்றான். அதன் பின் அவன் முன்னேறி அந்த சிறிய மேடையின் முன் வந்து நின்றான். இப்போது அவன் மிகவும் அருகில் இருந்ததால் ஞானவேந்தனின் சக்திகளை அவனால் தெளிவாக உணர முடிந்தது. அப்போது திடீரென்று ஞானவேந்தனின் விரல் லேசாக நடுங்கியது. அதை கண்டு ஜெயசமரன் ஒரு அடி பின் வாங்கினான். அதே நேரத்தில் அந்த அசைவால் திவானே ஆச்சரியமடைந்தான். அந்த ஆச்சரியத்தை கவனித்த ஜெயசமரன், திவான்,
ஞானவேந்தன் மாயையில இருந்தா வெளிப்புற அசைவுகளை அவரால் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? அப்புறம் எப்படி நாம அவர் பக்கத்துல போனதும் அவரோட விரல் இப்படி அசையுது என்று கேட்டான். இதை கேட்ட திவான் அந்த மனிதனை கவனமாக பார்த்து, இதுல இருந்து ஞானவேந்தன் எவ்வளவு திறமையான வீரர்னு தெரியுது. அவர் மாயையில இருந்தாலும் அவரால் இன்னும் சில வெளிப்புற அசைவுகளை உணர முடியுது. ஆனா இந்த இயக்கம் என்னன்னு அவருக்கு தெரியல. ஒரு வகையில அவரோட மாயை நிலை காரணமா அவருக்கு யதார்த்தத்தோட ஒரு சின்ன பார்வை மட்டும் கிடைச்சிருக்கு. ஆனா அது உண்மையா பொய்யான்னு அவருக்கு இன்னும் சந்தேகம் இருக்குது. எப்படி இருந்தாலும் நிலைமை நான் நினைச்ச அளவுக்கு மோசமா இல்ல. வெளிப்புற விஷயங்களை பத்தி அவருக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறதுனால அவர் அந்த மாயையிலிருந்து வெளியே கொண்டு வர நாம பெருசா கஷ்டப்பட வேண்டியதில்லை என்றார். அந்த வார்த்தைகள் ஜெயசமரனுக்கு ஒரு நம்பிக்கையை தந்தன. பிறகு அவன் பெருமூச்சு விட்டபடியே சுவரின் அருகே சென்று, முதல்ல இந்த அரக்க பூக்களை அழிச்சிடுவோம் என்றார். அவன் இதை சொன்ன அடுத்த நொடி கை முஷ்டிகளை இறுக்கி கருப்பு ஒளியை வெளிப்படுத்தினான். அதைத் தொடர்ந்து அவன் அந்த மந்திர அரக்க பூக்களை அழிக்க முயன்ற அந்த கணத்தில் திடீரென்று திவான், சமரா நிறுத்து, இந்த பூக்கள் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த புதையல். இதுங்க இங்க இருக்கிறது உனக்கு கிடைச்ச ஒரு பொன்னான வாய்ப்புன்னு நான் சொன்னதை மறந்துட்டியா? அவசரப்பட்டு இந்த வாய்ப்பை வீணாக்கிடாத. இந்த அரக்க பூவோட நறுமணம் உன் சக்திகளுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இந்த பூக்களோட உதவியால உன்னோட உள் சக்திகளை நீ அதிகரிக்கலாம். சொல்ல முடியாது, நீ ஒரு மகாநிலை தாந்திரிகனா கூட மாறலாம் என்றான். மகாநிலை தாந்திரிகன் என்ற வார்த்தைகளை கேட்டவுடன் ஜெயசமரனின் முழு உடலும் ஒரு கணம் உறைந்தது. பிறகு அவனது கண்கள் பிரகாசமாக ஒளிர மற்ற எதையும் உணர முடியாத நிலையில் அவன் நின்றான். ஏனெனில் மகாநிலை தாந்திரிகம் தாந்திரிகர்களுக்குள் மிக உயர்ந்த நிலையாக கருதப்பட்டது. இந்த உலகில் பலர் தங்கள் உள்சக்திகளை வளர்த்திருந்தாலும் மிகச் சிலரே அந்த நிலையை அடைந்திருந்தனர். உள்சக்திகள் சாதாரண சக்திகளை விட மர்மமானது மற்றும் வலிமையானது என்று அறியப்பட்டதால் அந்த நிலையை அடைவது மிகவும் கடினமாகவே இருந்தது. அதே நேரத்தில் அந்த கட்டத்தில் மட்டுமே உள்சக்திகளின் உண்மையான ஆழம் வெளிப்படும் என்றும் கூறப்பட்டது. ஒரு தெய்வீக மகாநிலை தாந்திரிகர் இந்திரஜித்திற்கு இணையான வலிமை கொண்டவராக இருப்பார். அதனால் அவருக்கு முன் இந்திரஜித்தும் கூட அச்சம் கொள்ள வேண்டியிருக்கும். தற்போது ஜெயசமரன் தெய்வீக தாந்திரிகனாக இருந்ததால் அந்த நிலையை அடைய அவனுக்கு ஒரு அடி மட்டுமே இருந்தது. ஆனால் அந்த ஒரு படி மிகவும் கடினமானது என்றும் அதிர்ஷ்டம் இணைந்தால் மட்டுமே அதை சாதிக்க முடியும் என்றும் அவனுக்கு தெரிந்திருந்தது. இந்த எண்ணங்களில் அவன் மூழ்கி கொண்டிருக்கும் போது திவான் மெதுவாக, மந்திர அரக்கப்பூ ஒரு போர் வீரனோட ஆன்மாவையும் மனதையும் நேரடியா கட்டுப்படுத்துது. அதனாலதான் எந்த ஒரு போர் வீரனோ அதோட மாயையில விழுறான். ஒரு வகையில உள் சக்திகளையும் இந்த வழியில பயிற்றுவிக்க முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இந்த ஆபத்தான சக்தியை எதிர்கொள்ள கத்துக்கணும். இல்லைன்னா அவங்களோட உள் சக்திகளை மேம்படுத்த முடியாம போறது மட்டும் இல்லாம அதோட மாயையிலேயே நிரந்தரமா சிக்கிக்குவாங்க. எப்படி இருந்தாலும் இப்போதைக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்கிறத பத்தி நாம யோசிக்கணும் என்றான். அதே நேரத்தில் ஜெயசமரனின் முன் ஒரு வெள்ளை ஒளி மெதுவாக திரண்டு வந்து அடுத்த கணமே அது கத்தி வடிவமாக மாறியது. பின்னர் முன்னே சென்ற அந்த ஒளி கத்தி சுவரில் 3 தெளிவான அடையாளங்களை உருவாக்கியது. அதைத் தொடர்ந்து சுவரில் இருந்த கற்கள் மெதுவாக இடிந்து விழ அவற்றின் பின்னால் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த 3 வேர்கள் வெளிப்பட்டன. திவானின் சக்தி செயல்பட்ட அந்த நொடியில் மந்திர அரக்க பூக்களிலிருந்து விசித்திரமான ஒலி எழுந்தது. பிறகு ஏதோ ஆபத்து நெருங்குவதை உணர்ந்தது போல் அதன் இதழ்களிலிருந்து நறுமணம் வெளியேறி ஜெயசமரனை நோக்கி விரைந்தது. அந்த மாயை அவனை மூட முயன்ற தருணத்தில் திவான் முன் தோன்றி அந்த நறுமணத்தை மறைத்தான். உடனே வெள்ளை ஒளி முன்னேறி சென்று அந்த 3 பூக்களின் வேர்களை சூழ்ந்தது. ஒளியின் பிடியில் வேர்களில் இருந்து புகை எழ இருளின் சக்தி கரைந்து போவது போல தோன்றியது. இதைத் தொடர்ந்து திவான், சீக்கிரம் சமரா, அந்த பூக்களை எடு என்றார். அத்தியாயம் 1989. மலரை எடு என்று திவான் சொன்ன உடனே ஜெயசமரன் கைமுத்திரையை மாற்றி தன் உள் சக்தியை செலுத்தி 3 மந்திர அரக்க பூக்களை பிடித்தான். அவை வெள்ளை ஒளிக்குள் இழுக்கப்பட்ட போது குகைக்குள் பரவியிருந்த மந்திர நறுமணம் திடீரென்று மறைத்தது. அதே நேரத்தில் பூக்கள் வேரோடு புடுங்கப்பட்டதை உணர்ந்த அவன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். பின்னர் ஞானவேந்தனை பார்த்து, இப்போ இவரோட உடம்புல இருக்கிற அந்த மந்திர நறுமணத்தை பிரித்தெடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு என்றான். இதை சொன்ன திவான் மெதுவாக பண்டைய கல்லாக மாறினான். அப்போது அந்த கல்லிலிருந்து ஒரு மென்மையான ஒளி வெளிவந்து ஞானவேந்தனின் தலையின் மேல் நின்றது. பிறகு அந்த ஒளியிலிருந்து ஒரு குரல் ஒலித்து மெதுவாக அவரை சுற்றி கொண்டது. அந்த ஒளி அவர் உடலை முழுவதும் தொட்டபோது அவர் உடல் லேசாக நடுங்கியது. அதைத் தொடர்ந்து அவர் உடலின் ஒவ்வொரு துளையிலிருந்தும் கருமையான சக்தி வெளியேற தொடங்கியது. அந்த இருண்ட சக்திக்கே ஒரு விசித்திரமான நறுமணம் இருந்தது. இதையெல்லாம் பார்த்த ஜெயசமரன் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தார். திவான் எதுவும் பேசாமல் தனது வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். இந்த நிலை சுமார் அரை நாள் நீடித்தது. பிறகு திவான் தனது ஒளியை மெதுவாக விலக்கிக் கொண்டான். அதை பார்த்த ஜெயசமரன் வேலை முடிந்துவிட்டது என்று நினைத்தான். அவன் ஞானவேந்தனை மீண்டும் கவனமாக பார்த்தான். அப்போது அவன் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி தோன்றியது. ஆனால் சில நேரம் கழித்தும் ஞானவேந்தன் எழுந்திருக்கவில்லை. அதனால் அந்த மகிழ்ச்சி மெதுவாக குறைந்தது. ஜெயசமரனின் முகத்தை கவனித்த திவான், சமரா, அவரோட உடம்புல இருந்து மந்திர நறுமணம் நீங்கி இருந்தாலும் அவர் இந்த மாயையில ரொம்ப நாளா இருக்கிறதுனால அவர் சுய நினைவுக்கு வர கொஞ்சம் நேரம் ஆகும். எப்படி இருந்தாலும் இனி இவரை பத்தி கவலைப்பட தேவையில்லை. முதல்ல மற்ற குகைகளுக்கு போய் அங்க இருக்கிற மந்திர அரக்க பூக்களையும் எடுப்போம்
அது அங்க மாயையில் இருக்கிற மத்த வீரர்களை சுயநினைவுக்கு கொண்டு வரும் என்றான். திவானின் ஆலோசனையில் ஜெயசமரனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனெனில் ஒரே முயற்சியில் 2 பயன்களை பெற முடியும் என்பதால் அது நல்லதாகவே அவனுக்கு தோன்றியது. இதனால் ஹீமவாகினி வீரர்களுக்கு உதவுவதோடு அரக்கப்பூ போன்ற அரிய புதையலையும் சேகரிக்கலாம் என்ற எண்ணம் அவன் மனதில் உறுதியானது. அதன்படி அவன் அந்த குகையை விட்டு வெளியேறி பல குகைகளுக்கு சென்று ஞானவேந்தனுக்கு உதவியது போல அங்கிருந்த வீரர்களுக்கும் உதவி செய்தான். அதே நேரத்தில் அவன் அங்கிருந்த மந்திர அரக்க பூக்களையும் சேகரித்தான். இப்படியாக பல பூக்கள் அவன் கையில் சேர்ந்தன. பிற்காலத்தில் அவை அவனுக்கு நிச்சயம் பயன்படும் என்று அவன் உணர்ந்தான். ஆனால் சில குகைகள் அவனால் நுழைய முடியாதவையாக இருந்தன. ஏனெனில் அவை அங்கிருந்த போர் வீரர்களால் முத்திரை செய்யப்பட்டிருந்தன. அதனால் சில இடங்களில் அவன் உதவி செய்யாமல் திரும்ப வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து காலம் வேகமாக சென்றது. இதோடு அவன் அந்த குகைக்குள் நுழைந்து 2 நாட்கள் கடந்து விட்டன. இருந்த போதிலும் ஞானவேந்தன் இன்னும் விழிக்காதது அவனை சிறிது பதட்டப்படுத்தியது. ஏனெனில் ஹீமவாகினி மக்கள் விரைவில் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க இருந்தனர். இருப்பினும் அவன் தனது வழியை தொடர்ந்து அந்த மந்திர அரக்க பூக்களை சேகரித்தான். அப்போது அவன் விசித்திரமான இருள் நிறைந்த ஒரு இடத்தை அடைந்தான். அங்கு விசித்திரமான அடர்ந்த இருள் நிலைத்திருந்தது. தனது கையால் அந்த இடத்தை தள்ளி பார்த்தாலும் அந்த இருள் குறையவில்லை. அதனால் ஆச்சரியமடைந்த அவன், இந்த குகையோட எல்லைக்கு வந்துட்டோம்னு தோணுது. ஆனா இந்த பண்டைய சக்தி, இந்த சக்தி ஞானவேந்தனை விட சக்தி வாய்ந்ததா தெரியுது. இது அந்த பூ மட்டும் இருக்கிற இடம் மாதிரி தெரியல, ரொம்ப சக்தி வாய்ந்த போர் வீரன் பயிற்சி பண்ற இடம் மாதிரி தெரியுது என்று நினைத்தான். அங்கிருந்த சக்தி மிகவும் உயர்ந்தது என்பதை உணர்ந்த அவன் அங்கே நீண்ட நேரம் தங்காமல் ஞானவேந்தன் இருந்த குகைக்கு திரும்பினான். அங்கு வந்தபோது பாறையை போல அமைதியாக அமர்ந்திருந்த முதியவர் மெதுவாக அசைந்து கண்களை திறக்க தொடங்கினார். அந்த காட்சியை கண்ட ஜெயசமரனின் முகம் மகிழ்ச்சியால் ஒளிர்ந்து, கடைசியா மூத்த ஞானவேந்தன் கண்ணை திறந்துட்டாரு என்று உற்சாகமாக சொன்னார். அதே நேரத்தில் யாதவ் குகைக்கு அருகில் இருந்த ஹீமவாகினி வீரர்களின் பிரதேசத்தில் ஒரு பண்டைய கோயில் அமைந்திருந்தது. அக்னிசரிதாவிற்கு அவர்கள் முதலில் வந்தபோது இந்த கோயிலின் மறைவின் கீழ் தங்களை பாதுகாத்துக் கொண்டதால் அது அந்த குழுவிற்கு மிகவும் முக்கியமான இடமாக மாறியிருந்தது. இன்று புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் நாள் என்பதால் அந்த இடம் முழுவதும் பரபரப்பு நிரம்பி அனைவரும் கோயிலை சுற்றி கூடியிருந்தனர். கோயிலின் அருகில் பண்டைய பாறைகளால் கட்டப்பட்ட ஒரு மேடை இருந்தது. அந்த மேடையில் அக்னிசரிதாவிற்கு வந்த வீரர்களின் பெயர்கள் செதுக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய கல் வைக்கப்பட்டிருந்தது. அந்த வீரர்களை இந்த குழுவை மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாற்றியவர்கள் என்பதால் யாரும் அவர்களை எதிர்க்க துணியவில்லை. சுற்றிலும் சத்தம் இருந்த போதிலும் அங்கிருந்த மக்கள் 2 குழுக்களாக பிரிந்திருப்பது தெளிவாக தெரிந்தது. இடதுபுறத்தில் முகத்தில் விசித்திரமான புன்னகையுடன் ரியான் முன்னணியில் இருந்தான். அவன் கண்களில் பெருமிதம் தெரிந்தது. அது முடிவெடுப்பதற்கு முன்பே அடுத்த தலைவர் யார் என்பதை அவன் அறிந்திருக்கிறான் என்பது போல இருந்தது. மற்ற குழுவின் முன்னணியில் சமரன் நின்றிருந்தான். அவனுக்கு ஆதரவாக பலர் இருப்பது போல தோன்றியது. அப்போது அவன் கண்கள் தன் முன்னால் இருந்த மேடையில் நிலைத்திருந்தன. அதே நேரத்தில் அவன் முகத்தில் அமைதி காணப்பட்டது. சமரனின் அருகில் நின்றிருந்த துருவன் ரியானை பார்த்து பற்களை கடித்துக் கொண்டே, எதுவுமே தெரியாத மாதிரி இந்த துரோகி எப்படி சிரிச்சுட்டு இருக்கான் பாரு என்றான். இதை கேட்ட சமரன் அவனை அமைதிப்படுத்தி, கொஞ்சம் அமைதியாரு துருவன், இங்க இருக்கிற மக்களுக்கு நம்மளை எதிர்த்து பேச ஒரு சின்ன வாய்ப்பு மட்டும் போதும் என்றான். இதற்கிடையில் துருவனின் முகத்தில் லேசான கவலை தோன்றியது. பிறகு அவன் பெருமூச்சு விட்டபடி, உன்னோட தம்பி இப்ப என்ன பண்றான்னு எனக்கு தெரியல. அவன் அந்த குகைக்குள்ள போய் இன்னையோட 2 நாள் ஆயிடுச்சு. இன்னும் எந்த செய்தியும் இல்ல. அவனுக்கு எதுவும் நடக்கலன்னு நம்புறேன். நிலைமை இப்படியே போச்சுன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ரியான் அடுத்த தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுவான். சமரா, அவன் மட்டும் நம்ம குழுவுக்கு தலைவன் ஆயிட்டா அவன் விருப்பத்துக்கு எதிராக யாரும் போக முடியாது. அதுக்கப்புறம் மூத்த ஞானவேந்தன் வந்தா கூட எதுவும் பண்ண முடியாது என்றான். அவன் வார்த்தைகளை கேட்ட சமரன் தனது முஷ்டிகளை இறுக்கிக் கொண்டு, அதை பத்தி இப்ப யோசிக்கிறதுல அர்த்தம் இல்ல துருவன், கவலைப்படாத. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜெயசமரன் எவ்வளவு பெரிய ஆபத்தை எதிர்கொண்டாலும் அதுல இருந்து தப்பிக்க ஒரு வழியை கண்டுபிடிப்பான் என்றான். அப்போது 10 பெரியவர்கள் மேடையில் தோன்றினர். யாதவ் குகையில் ஞானவேந்தன் மறைந்ததிலிருந்து குழுவை வழிநடத்தி வந்த பெரியவர்கள் இவர்கள்தான். கடந்த சில ஆண்டுகளில் அவர்கள் குழுவிற்குள் பெரும் செல்வாக்கை பெற்றிருந்தனர். அவர்களின் முன்னணியில் கருப்பு உடையணிந்த சுருக்கமான முகத்துடன் ஒரு முதியவர் நின்றிருந்தார். இவர் குழுவின் மூத்தவர் அனந்த். அந்த நேரத்தில் அவரது கண்கள் சுற்றியிருந்த மக்களை ஆராய்ந்தது. அதே நேரத்தில் அங்கிருந்த அனைவரும் அவரை மரியாதையுடன் பார்த்தனர். ஆனால் சமரனின் கண்களில் மகிழ்ச்சி இல்லை. அப்போது சமரனை பார்த்த ஆனந்த் உள்ளுக்குள் பெருமூச்சு விட்டார். சமரன் ஒரு மாவீர நிலையை அடைந்ததை அறிந்தபோது அவர் மகிழ்ந்திருந்தாலும் ரியானின் சூழ்ச்சிகளால் அவனை அவரால் முழுமையாக நம்ப முடியவில்லை. பின்னர் அனந்த் அனைவரையும் பார்த்து, நாம ஏன் இங்க கூடி இருக்கோம்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாதவ் குகைக்கு போன நம்ம தலைவர் ஞானவேந்தன் இன்னும் திரும்பி வரல. நமக்கு தெரிஞ்ச வரலாறு படி அங்க போன யாரும் திரும்பி வந்ததில்ல. அதனால நம்ம குழுவுக்கு புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அந்த போட்டியில முன்னணியில இருக்கிறவங்க சமரனும் ரியானும். இவங்க 2 பேரும் யாருன்னு உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். அவங்கதான் புதிய தலைமுறை ஹீமவாகினி வீரர்கள்ல ரொம்ப திறமையானவங்க. ஆனா அவங்களோட திறமைகளை மட்டும் வச்சு ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறதுல எங்களுக்கு பெரிய சிரமம் இருக்குது என்றார். இதற்கு பலர் அவருடன் உடன்பட்டு தலையசைத்தனர்.
ஏனெனில் ரியானை அனைவரும் பல ஆண்டுகளாக அறிந்திருந்தார்கள். ஆனால் சமரன் சமீபத்தில் தான் இந்த இடத்திற்கு வந்து மற்ற வீரர்களை விட தன்னை மிகவும் திறமையானவனாக நிரூபித்திருந்தான். மேலும் அவன் இன்னும் தனது முழு சக்திகளை பெறாத நிலையில் இருந்ததால் மக்களின் மனங்களில் அவனை குறித்து சந்தேகங்களை உருவாக்க ரியானுக்கு எளிதாகிவிட்டது. ஆனால் சமரன் தனது முழு சக்தியுடன் திரும்பி இருந்தால் யாரும் அவனை எதிர்த்து பேச முடியாது என்பது அனைவருக்கும் தெரியும். இதனால் தற்போதைய சூழ்நிலையில் இருவரில் ஒருவரை தேர்ந்தெடுப்பது மிகவும் கடினமானதாக மாறியது. இதற்கிடையில் வயதான ஆனந்த் மேலும் தொடர்ந்து, அதனாலதான் சிறந்த போர் வீரனை தேர்ந்தெடுக்க பண்டைய முறையை பயன்படுத்த முடிவு பண்ணி இருக்கோம். இது ஒரு போட்டி, அதுல ஜெயிக்கிறவங்க இந்த பிரிவோட அடுத்த தலைவரா இருப்பாங்க என்றார். உள்ளுக்குள்ளவர் ஞானவேந்தனை மிகவும் நம்பி இருந்ததால் சமரனின் துணிச்சலையும் மதித்தார். இப்படாத கடந்த சில ஆண்டுகள்ல அவனோட சக்திகள் எப்படி இவ்வளவு வளர்ந்துச்சுன்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. கண்டிப்பா அவன்கிட்ட நம்ம யாருக்கும் தெரியாத ஒரு ரகசிய தந்திரம் இருக்கணும். அதனால அவன்கிட்ட ரொம்ப கவனமா இருந்துக்கோ என்றார். மூத்த ஆனந்தின் அறிவிப்புக்கு பிறகு அங்கிருந்த அனைவரின் கவனமும் சமரன் மற்றும் ரியான் மீது திரும்பியது. ஏனெனில் யார் உண்மையான வலிமையான போர் வீரன் என்பதை பார்க்க அவர்கள் அனைவரும் ஆவலாக இருந்தனர். இதுவரை இருவருக்கும் இடையில் பெரிய போர் நடந்ததில்லை என்பதால் அந்த சந்திப்பை காண அனைவரும் தயாராக இருந்தனர். அதே நேரத்தில் ரியான் விசித்திரமான புன்னகையுடன் அருகில் இருந்த ஒருவருக்கு சைகை செய்தான். அந்த மனிதன் தலையசைத்து முன்னே வந்து, மூத்த ஆனந்த், 2 நாளைக்கு முன்னாடி யாரோ யாதவ் குகைக்குள்ள வலுக்கட்டாயமா நுழைய முயற்சி பண்ணாங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம். அது நம்ம குழுவோட விதிகளுக்கு எதிரானது இல்லையா? விதிகளை பின்பற்றாதவங்களை நம்ம உடனே தண்டிக்கணும் என்றார். இதை கேட்ட அனந்தின் முகத்தில் லேசான கவலை தோன்றியது. ஏனெனில் அதில் சமரன் சம்பந்தப்பட்டதால் அவர் நடவடிக்கை எடுக்க தயங்கி இருந்தார். ஆனால் அந்த வார்த்தைகள் பொதுமக்கள் முன் கூறப்பட்டதால் அவர் விதிகளை புறக்கணிப்பவர் என்ற தோற்றம் உருவாக கூடும் என்று அவர் உணர்ந்தார். அப்போது ரியான் முன்னே வந்து அந்த மனிதனை அமைதியாக இருக்க சொல்லி, மூத்த ஆனந்த், தயவு செஞ்சு இவனோட வார்த்தைகளை பெருசா எடுத்துக்காதீங்க. சமரன் ரொம்ப புத்திசாலி போர் வீரன். அவன் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான். இந்த ஒரு தடவை நம்ம அவனை மன்னிச்சிடலாம். எப்படியும் நாம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா தானே இருக்கணும். அதனால தயவு செஞ்சு அவனை தண்டிக்க வேண்டாம் என்றான். அவன் இப்படி பேசுவதை கண்டு துருவன் கோபத்தில் பற்களை கடித்து, யாராவது அரசியல் கத்துக்கணும்னா இவங்கிட்ட தான் கத்துக்கணும். பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறான். கடைசியில எல்லாருக்கும் முன்னாடியும் பெரிய மீட்பர் மாதிரியும் நடிக்கிறான். இவன் சொல்லிதான் அவனோட ஆள் முன்னாடி வந்து பேசினான். ஆனா இப்ப நல்லவன் மாதிரி நடிச்சு இந்த மக்களை ஏமாத்துறான் என்றார். இந்த நேரத்தில் சமரனின் முகபாவனை மாறாமல் இருந்தது. பிறகு அவன் ரியானை பார்த்து லேசாக புன்னகைத்து, ரியான், உன்னோட இந்த உதவிக்கு ரொம்ப நன்றி. நாம இதுவரைக்கும் எந்த போட்டியிலையும் சண்டை போட்டதில்லை. ஆனா அதுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. வா, நம்ம 2 பேர்ல யாரு ரொம்ப வலிமையானவங்கன்னு இன்னைக்கு பாத்துடலாம் என்றா. அவன் சொன்ன வார்த்தைகள் காதில் விழுந்ததும் முகத்தில் புன்னகை இருந்த போதிலும் ரியானின் கை முஷ்டிகள் இறுகின. அதன் பிறகு அவன் மெதுவாக முன்னேறி அனைவரின் முன்னிலையிலும் சமரனை எதிர்கொள்ள தயாரானான். சமரனை தோற்கடிக்க வேண்டும் என்ற தீவிர ஆசை அவன் கண்களில் மறைந்திருந்தது. ஆனால் அதை யாரும் தெளிவாக கவனிக்க முடியவில்லை. பின்னர் மற்றவர்கள் எல்லோரும் பின்வாங்கி நின்றனர். அதைத் தொடர்ந்து சமரன் மற்றும் ரியான் சண்டையிட ஒரு விரிவான களம் உருவானது. ஏனெனில் இந்த போட்டி குழுவின் அடுத்த தலைவன் யார் என்றும் ஹீமவாகினி பிரிவு யாருக்கு கீழ்ப்படிவது என்றும் தீர்மானிக்கப் போகிறது என்பது அனைவருக்கும் தெரிந்திருந்தது. அதே நேரத்தில் சமரன் மற்றும் ரியானின் உடல்களில் இருந்து பெரும் சக்தி வெளிப்பட தொடங்கியது. அந்த சக்திகளை வைத்து பார்த்தால் அவர்கள் இந்த உலகில் இந்திரஜித் நிலையில் உள்ளவர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்த கணத்தில் ரியான் அனைவரின் பார்வையில் இருந்தும் மறைந்து மீண்டும் தோன்றிய போது சமரனின் முன்னால் நின்றிருந்தான். பிறகு உடனே ஒரு வலிமையான தாக்குதல் தொடுக்கப்பட்டது. அதை உணர்ந்த சமரன் சிரிப்புடன் பின்வாங்கி அதை தவிர்த்தான். அதே வேளையில் அவன் ஒரு கையை நீட்டி கைகளில் தோன்றிய கருப்பு ஒளியை முன்வைத்து ரியானின் தாக்குதலை ஒரே அடியில் முறியடித்தான். அந்த மோதல் அந்த பகுதி எங்கும் ஒலித்து சில பாறைகளை உடைய செய்தது. பின்னர் சமரன் புன்னகையுடன், என தோக்கடிக்கணும்னா இதை விட பெரிய தாக்குதல் வேணும்டா முட்டாள். இந்த நுட்பங்கள் எல்லாமே எப்பவோ காலாவதியானது என்றார். அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் ரியான் சத்தமாக சிரித்தான். ஆனால் அவன் கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி மின்னியது. உடனே அவன் விரல்களில் சக்திகளை சேகரித்து 9 ஊதா நிற நட்சத்திரங்களை உருவாக்கினான். அந்த 9 நட்சத்திரங்கள் மிகவும் ஆபத்தான சக்தியுடன் பிரகாசித்தன. அதற்கு பதிலாக சமரனும் தனது உடலிலிருந்து வெளியேறும் கருப்பு ஒளியால் ஒரு ஒளிரும் வலையை உருவாக்கினான். அது முழுமையாக உருவானவுடன் அந்த 9 நட்சத்திரங்களும் அதில் மோதின. அதனால் மீண்டும் ஒரு முறை சக்தியின் அதிர்ச்சி அலை எல்லா திசைகளிலும் பரவி அருகில் நின்றவர்களை பின்வாங்க செய்தது. ஆனால் அந்த மோதலுக்கு பிறகும் சமரன் மற்றும் ரியான் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. அடுத்ததாக அவர்கள் ஒருவரை ஒருவர் அமைதியாக பார்த்து கொண்டு ஒரே நேரத்தில் மறைந்து மீண்டும் தோன்றி சக்தி வாய்ந்த அடிகளை பரிமாறிக்கொண்டனர். அந்த போராட்டத்தை கவனித்த மூத்த ஆனந்த் பெருமூச்சு விட்டு, இவங்க 2 பேரோட பலங்களும் இப்போ ஒரே அளவுல இருக்குது. அதனால இது ரொம்பவும் சுவாரஸ்யமான சண்டையா இருக்க போகுது. ஆனா ரியான் இந்த உலகத்துல ரொம்ப வருஷங்களா வாழ்ந்துட்டு வரான். அதனால அவனோட சக்திகளை எப்படி சரியா பயன்படுத்தணும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். சமரனோட சக்திகளும் ரொம்ப வலிமையானதுதான்.
ஆனா அவன் நீண்ட காலமா அக்னி சரிதாவுல இல்லாததால அவனால ரியானை அவ்வளவு எளிதா தோற்கடிக்க முடியாது என்றார். அதற்குள் 2 வீரர்களும் மீண்டும் மோதிக்கொண்டு சக்தி அலைகளை ஒருவர் மேல் ஒருவர் அனுப்பினர். அந்த தாக்கம் அவர்கள் இருவரையும் பின்னுக்கு தள்ளியது. மேலும் இந்த முறை அவர்கள் இருவருக்கும் ரெக்கைகள் முளைத்திருந்தன. பிறகு அவர்களின் சக்திகள் சூறாவளிகளை உருவாக்கி வேகமாக ஒருவரை ஒருவர் நோக்கி பாய்ந்தன. அந்த காட்சி அங்கிருந்த அனைவரையும் ஆழ்ந்த அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் ஆழ்த்தியது. ஏனெனில் அந்த சூறாவளிகள் உருவாகும் போது அவர்கள் தங்களின் பெரும் சக்திகளை பயன்படுத்தியதாக தெரிந்தது. அதே நேரத்தில் இந்த ஒரு தாக்குதலிலேயே அவர்கள் இந்த போரை முடிக்க முயற்சித்தனர் என்பது போல உணரப்பட்டது. மேலும் அந்த மாபெரும் சக்திகள் பரிமாணத்தில் ஒரு பிளவை உருவாக்கியது. பின்னர் 2 சூறாவளிகளும் நேருக்கு நேர் மோதிய போது அனைவரின் கண்களுக்கு முன்பாக ஒரு பெரும் வெடிப்பு ஏற்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு அந்த சூறாவளிகள் மறைந்து விட்டதை மக்கள் பார்த்தபோது ஆச்சரியமடைந்தனர். ஏனெனில் இருவரும் உண்மையிலேயே சமமானவர்கள் என்பதும் இவ்வளவு சக்தி பயன்படுத்திய பிறகும் யாராலும் வெல்ல முடியவில்லை என்பதும் தெளிவானது. அத்தியாயம் 1990. அதே நேரத்தில் சமரன் தனது முழு வலிமையையும் மீண்டும் பெற்றிருந்தால் ரியானை தோற்கடித்திருந்திருப்பான் என்ற எண்ணம் பலரின் மனதில் தோன்றியது. ஆனால் இப்போதைக்கு அவன் இன்னும் பலவீனமாக இருந்தான். அதைத் தொடர்ந்து அந்த போராட்டத்தை சுற்றி பல பேச்சுகள் பரவி கொண்டிருக்க ரியானின் முகத்தில் இருந்த புன்னகை மெதுவாக இரக்கமற்ற வெளிப்பாடாக மாறியது. பிறகு மீதமுள்ள சக்திகளை சேர்த்து அவன் இன்னொரு ஆபத்தான சூறாவளியை உருவாக்க தொடங்கினான். மேலும் கோபத்துடன் தனக்குள்ளே, நான் இனி அவனை உயிரோட விட மாட்டேன். இவ்வளவு நாள் இந்த உலகத்துல வாழ்ற நான் தான் அக்னி சரிதாவில் இருக்கிற ஹீமவாகினி பிரிவோட தலைவனா இருக்கணும். ஆனா நேத்து வந்த இந்த சமர என் கனவை என்கிட்ட இருந்து பறிக்க விரும்புறானா? நான் அவனை விட மாட்டேன். அக்னி சரிதாவில் இருக்கிற எல்லா ஹீமவாகினி மக்களுக்கும் இந்த ரியான் தான் ரொம்ப திறமையான போர் வீரனை இன்னைக்கு காமிக்கிறேன் என்றான். அந்த கணத்தில் ரியானின் கண்கள் சிவந்தன. உடனே அவன் கை முஷ்டிகளை இறுக்கிக் கொண்டு ஒரு விசித்திரமான முத்திரையை உருவாக்க தொடங்கினான். அது முழுமையாக தோன்றியவுடன் அந்த முத்திரையிலிருந்து வெளிவந்த சக்தி அவன் முன்பே உருவாக்கிய சூறாவளிக்குள் பாய்ந்து கலந்தது. அந்த முத்திரையை நெருக்கமாக கவனித்தால் அது மரத்தின் வேர்களை போன்ற வடிவில் இருந்தது என்று உணர முடிந்தது. அதன் உள்ளே இருந்த கருமையான சக்தி சூறாவளியுடன் இணைந்த போது அதன் வலிமை பல மடங்கு அதிகரித்தது. அதே நேரத்தில் ரியான் தாழ்ந்த குரலில் கடுமையான நோக்கத்துடன், நான் இந்த பிரிவு ஆளணும்னு பல வருஷமா முயற்சி பண்ணிட்டு வரேன். ஆனா நேத்து வந்த நீ என்னோட எல்லா முயற்சிகளையும் இவ்வளவு எளிதாக அழிக்க முடியும்னு நினைக்கிறியா என்று கேட்டான். அவன் சொன்ன வார்த்தைகள் யாருடைய காதுகளையும் எட்டவில்லை. ஏனெனில் அவை யாராலும் கேட்கப்படக்கூடாது என்பதே அவனது விருப்பமாக இருந்தது. பின்னர் அவன் முஷ்டியை மேலும் இறுக்கியதா சூறாவளி இருண்ட நிறமாக மாறியது. அந்த மாற்றம் அதன் சக்தி பெரிய அளவில் வளர்ந்து விட்டது என்பதை அங்கிருந்த அனைவருக்கும் உணர்த்தியது. அதே நேரத்தில் பரிமாணத்தின் உள்ளே பல விரிசல்கள் தோன்றி மின்னலின் கர்ஜனை கூட ஒலித்தது. இதற்கிடையில் சமரனும் ஒரு சூறாவளியை உருவாக்கி தாக்கினான். அப்போது இருபுறமும் எழுந்த அந்த மாபெரும் சக்தி உலகையே அசைக்கக்கூடியதாக தோன்றியது. மேலும் இந்த மோதலுக்கு பிறகு ஒருவன் நிச்சயமாக வெற்றி பெறுவான் என்று அனைவரும் புரிந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து விரிந்த பரிமாண பிளவின் நடுவில் அந்த 2 சூறாவளிகளும் நேருக்கு நேர் மோதின. அவை மோதியவுடன் ஒரு சக்தி வாய்ந்த வெடிப்பு ஏற்பட்டது. ஆனால் அந்த வெடிப்புக்கு பின்னர் ஒரு விசித்திரமான இருள் சக்தி சமரனின் தாக்குதல்களை மெதுவாக அரிக்க தொடங்கியது. இந்த இருள் சக்தி ரியானின் சூறாவளிக்குள் மறைந்திருந்தது. அதன் தாக்கத்தால் சமரனின் தாக்குதல் படிப்படியாக பலவீனமடைந்து சில நிமிடங்கள் கழித்து அவன் உருவாக்கிய சூறாவளி முற்றிலும் மறைந்துவிட்டது. இதை கண்ட பலரின் முகங்கள் வெளிரின. அதே நேரத்தில் ரியானின் 2 சூறாவளி சமரனை நோக்கி வேகமாக நெருங்கிக் கொண்டிருந்தது. சமரன் அதை கண்டு ஆச்சரியப்பட்ட போதும் அடுத்த கணத்தில் ரியான் தனது இடத்திலிருந்து மறைந்து அவன் முன்னால் தோன்றிய போது அந்த ஆச்சரியம் மேலும் அதிகரித்தது. 2 தாக்குதல்கள் ஒரே நேரத்தில் அவனை நோக்கி வந்ததால் அவன் தப்பிப்பது மிகவும் கடினமானது. அப்போதுதான் ரியானின் கைகளில் தோன்றிய கருப்பு குறியீடுகளை சமரன் கவனித்தான். அவற்றிலிருந்து பயங்கரமான சக்தி வெளிவந்து அவனை சுற்றியது. உடனே சமரன் தனது கை முஷ்டிகளை இறுக்கிக் கொண்டு பெரும் சக்தியை சேர்த்து வலிமையான ஒரு குத்தை வீசினான். ஆனால் அந்த தாக்குதலை கண்ட ரியான் விசித்திரமாக சிரித்தான். அதே நேரத்தில் அவன் கண்கள் இதற்கு முன் யாரும் காணாத பேய்த்தனமான நோக்கத்துடன் மின்னின. பிறகு அடுத்த நொடியில் ரியானின் சக்தி வாய்ந்த தாக்குதல் வெடித்தது. அந்த சத்தம் வெகு தூரம் வரை பரவியது. அதைத் தொடர்ந்து அதிலிருந்து எழுந்த ஆபத்தான சக்தி அலைகள் வானில் இருந்த மேகங்களையே உடைத்தன. அந்த தாக்குதலின் பலத்தால் சமரன் வெகு தொலைவில் தூக்கி எறியப்பட்டதை பார்த்தபோது கீழே நின்ற அனைவரின் முகங்களும் வெளிரின. பிறகு அவன் நேராக அருகில் இருந்த மலையில் மோதியதால் அங்கு ஒரு பெரிய பள்ளம் உருவானது. அந்த நிலையை கண்டு அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். ஏனெனில் ரியான் சமரனை இப்படி அடக்கியது எவ்வாறு என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. துருவனும் அதே குழப்பத்தில் கை முஷ்டிகளை இறுக்கிக் கொண்டு, இது எப்படி சாத்தியம்? ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வர ரியான் சமரனுக்கு சமமா தான் இருந்தான். அப்புறம் எப்படி திடீர்னு இவ்வளவு வலிமையானவனா மாறினான் என்று கேட்டான். அங்கிருந்த பலரும் அதே குழப்பத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். ஆனால் யாருக்கும் என்ன நடந்தது என்று தெளிவாக தெரியவில்லை. இதற்கிடையில் மேடையில் நின்றிருந்த மூத்த ஆனந்த் அந்த காட்சியை பார்த்து தாழ்ந்த குரலில், இது எப்படி சாத்தியம் என்றார். அதே நேரத்தில் அந்த மோதலின் அளவை நினைத்த போது சண்டை இவ்வளவு சீக்கிரம் முடிந்திருக்க முடியாது என்றும் அவர் உணர்ந்திருந்தார். ஆனால் அவருக்கு அருகில் நின்றிருந்த ஒரு முதியவர் சிரித்தபடியே, ரியான் இந்த பையனை ஜெயிப்பான்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும். இந்த பையன் ஒரு மாவீரன் இல்ல, இவன் ஒரு மோசடி போர் வீரன். இல்லனா இப்படி எப்படி தோக்க முடியும்
கடைசியா உண்மை வெளிவந்தது நல்லதா போச்சு. சமரன் திறமையானவன் தான், ஆனா அவன் மாவீரன் கிடையாது என்றார். அதற்கு அவருக்கு அருகில் இருந்த மற்றொரு முதியவரும் ஆமாம் என்று தலையசைத்து, மூத்தான இந்த போட்டி முடிஞ்சது, புதிய தலைவர் யாருன்னு மக்களுக்கு அறிவிக்கலாமே என்று கேட்டார். இருவரின் வார்த்தைகளிலும் ரியானுக்கு அவர்கள் தரும் ஆதரவு தெளிவாக தெரிந்தது. பின்னர் முகத்தில் உதவியற்ற சாயலுடன் மூத்த ஆனந்த் கனத்த குரலில், ரியான் இந்த போட்டியில வெற்றி பெற்றான் என்று அறிவித்தார். அதே நேரத்தில் ரியானின் முகத்தில் மீண்டும் அப்பாவித்தனமான புன்னகை திரும்பியது. பிறகு சமரன் மோதிய மலையை திரும்பி பார்த்து, என்ன மன்னிச்சிரு நண்பா, நம்ம 2 பேருக்கும் நடுவுல நடந்தது போட்டிங்கிறதுனால என்னோட பலத்தை நான் உன் மேல சோதிக்க வேண்டியதா போச்சு. இதுக்காக நீ ஒன்னும் கவலைப்பட மாட்டேன்னு நம்புறேன் என்றான். அந்த சமயத்தில் மலையிலிருந்து சமரன் வெளிப்பட்டான். அப்போது அவன் முகத்தில் இருந்த அதிர்ச்சி தெளிவாக தெரிந்தது. அதே நேரத்தில் 2 சக்திகளின் சிறிய தடயங்கள் இன்னும் அவன் ஆடைகளில் ஒட்டி இருந்தன. அவை அவனது உடலுக்குள் நுழைய முயன்ற போது அவன் சக்திகள் அதை தடுத்தன. ரியானின் சக்தி திடீரென எவ்வாறு அதிகரித்தது என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் சமரன் மனம் குழம்பி, ரியான் கண்டிப்பா ஏதோ ஒரு ரகசிய நுட்பத்தை பயன்படுத்தி இருக்கணும். ஆனா என்னால ஏன் அவனோட தாக்குதலை தாங்க முடியல? அவன்கிட்ட அப்படி என்ன விசித்திரமான சக்தி இருக்குது என்று நினைத்தான். பின்னர் நேராக ரியானை பார்த்து, ரியான், உண்மையை சொல்லு, கடைசி தாக்குதல்ல நீ பயன்படுத்தின சக்திகள் உன்னோடது இல்ல, சரியா என்று கேட்டான். அதை கேட்ட ரியான் சிரித்தபடியே, சமரா நீ என்ன பேசிட்டு இருக்க? அது என்னோட சக்திகள் தான். மூத்த ஆனந்த், போட்டியோட முடிவை சொல்லிட்டீங்க, ஆனா நான் தான் நம்ம பிரிவோட அடுத்த தலைவர்னு நீங்க இன்னும் சொல்லவே இல்லையே என்றார். அதற்கு முதியவர் பெருமூச்சு விட்டபடியே தலையசைத்து, ஆமா, ரியான் சொல்றது மாதிரி இன்னையிலிருந்து அக்னி சரித்தால இருக்கிற ஹீமவாகினி பிரிவோட புதிய தலைவர் ரியான் தான் என்று அறிவித்தார். அந்த அறிவிப்புக்கு பிறகு அந்த இடம் முழுவதும் கலக்கமடைந்தது. பலர் ஏமாற்றத்துடன் சமரனை திரும்பி பார்த்தனர். ஏனெனில் சில நொடிகளுக்கு முன்பு வரை மாவீரன் என்று நினைத்தவன் இவ்வளவு எளிதாக தோற்றதை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதனால் ரியான் சொன்னது உண்மையாக இருக்கலாம் என்ற சந்தேகம் பலரின் மனதில் எழுந்தது. ஆனால் அந்த நேரத்தில் சமரனின் கண்கள் ரியான் மீதே நிலைத்திருந்தன. தோல்வியின் காரணம் அவனுக்கு இப்போது எதுவும் தெளிவாக தெரியவில்லை. இறுதியில் பெருமூச்சு விட்டபடியே, என்னோட சக்திகள் முழுசா திரும்பி வர்ற நாள்ல நான் யாருன்னு உண்மையை எல்லாருக்கும் நிரூபிப்பேன் என்றான். இதற்கிடையில் வானத்தில் மிதந்து கொண்டிருந்த ரியான் ஹீமவாகினியின் அனைத்து வீரர்களையும் ஒரு பார்வை பார்த்தான். அதே நேரத்தில் மூத்த ஆனந்தின் அறிவிப்புக்கு பிறகு அவன் முகத்தில் இருந்த புன்னகை மேலும் பெரிதானது. குறிப்பாக சமரனின் முகத்தில் தெரிந்த உதவியற்ற நிலையை பார்த்ததும் அவனது மகிழ்ச்சி இன்னும் அதிகரித்தது. அந்த நேரத்தில் துருவன் சமரனை நெருங்கிய போது அவனது உள்ளத்தில் இருந்த பயத்தை உணர்ந்த சமரன் அமைதியாக, பரவாயில்ல துருவன், போகலாம் என்றார். இன்றைய தோல்வி அவனது மனதை புண்படுத்தி இருந்தாலும் ரியானுக்கு எதிராக எதையும் நிரூபிக்க முடியாத நிலை அவனை அமைதியாக்கியது. அதனால் அவர்கள் இருவரும் அங்கிருந்து வெளியேற தயாரானார்கள். அப்போது திடீரென்று அந்த இடம் முழுவதும் ஒரு உரத்த சிரிப்பு சத்தம் எதிரொலித்து, இது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான். ஹீமவாகினியில மனிதர்கள் மட்டும் இல்லாம சில அரக்கணங்களும் இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சதே இல்லை. இருளின் சக்திகளை பயன்படுத்த ஒருத்தனுக்கு கண்டிப்பா இருளின் அடிமைகளோட ஆதரவு தேவைப்படும் இல்லையா என்ற குரல் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டதும் சமரன் தனது அடிகளை நிறுத்தி திரும்பி பார்த்தான். ஒரு நிழல் வேகமாக அவன் அருகில் வந்தது. அதை கண்ட சமரன் புன்னகையுடன், ஜெய் துருவா, இனிதான் வேடிக்கையை ஆரம்பிக்க போகுது என்றார். இதற்கிடையில் வானத்தில் நின்றிருந்த ரியானின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி ஒரு கணத்தில் மறைந்து ஆச்சரியமாக மாறியது. மற்ற வீரர்களும் அதே போல வானத்தை நோக்கி பார்த்தனர். அந்த நிழலை உற்று பார்த்தபோது அது யாதவ் குகையிலிருந்து வெளிவந்த ஜெயசமரன் என்பது தெளிவாக தெரிந்தது. அதே நேரத்தில் மேடையில் இருந்த சில பெரியவர்கள் உடனே அவனை பிடித்த சக்திகளை விடுவித்து, யார் நீ? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அனுமதி இல்லாம எங்க எல்லைக்குள்ள வந்திருப்ப? வீரர்களே, இந்த ஊடுருவிய பிடிங்க என்று கோபமாக கத்தினர். அப்போது மூத்த ஆனந்த் கையை உயர்த்தி அவர்களை நிறுத்தினார். ஏனெனில் ஜெயசமரன் சொன்னதை அவர் கவனமாக கேட்டிருந்தார். இருளின் சக்திகளை பற்றி அவருக்கு இருந்த அனுபவம் காரணமாக அவர் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்து, இங்க பாரு நண்பா, நீ என்ன சொல்றன்னு உனக்கு நல்லா தெரியுமா என்று கேட்டார். அதற்கு ஜெயசமரன் சிரித்தபடியே, நீங்க எல்லாம் இந்த பிரிவோட பெரியவங்கன்னு சொல்லிக்க கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவங்க. இருளின் சக்திகள் உங்க பிரிவுக்குள்ள மட்டும் இல்ல, உங்க யாதவ் குகைக்குள்ளேயே ஒரு பெரிய பொரிய வச்சிருக்காங்க. அதனாலதான் அங்க போன உங்க திறமையான வீரர்கள் யாரும் திரும்பி வரல. இத்தனை ஆண்டுகளா இந்த இருளை நீங்க கவனிக்காதது ரொம்பவும் ஆபத்தானது. அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாம் இந்த பிரிவோட பெரியவர்கள்னு சொல்லிக்க வெட்கப்படணும் என்றான். இதை கேட்ட ரியானுக்கு ஆதரவாக இருந்த 2 பெரியவர்கள் கோபமாக, என்ன முட்டாள்தனம் இதெல்லாம்? எங்களையே இவ்வளவு அவமானப்படுத்துறியா? இதுக்கப்புறம் நாங்க உன்னை உயிரோடவே விட மாட்டோம் என்று கத்தினர். அதன் பிறகு அவர்கள் இருவரும் ஒன்றாக முன்னேறி ஜெயசமரனை பிடிக்க முயன்றனர். அவர்கள் வேகமாக நெருங்குவதை பார்த்தும் ஜெயசமரன் அசையாமல் அமைதியாக நின்றான். அப்போது அவன் முகத்தில் ஒரு சிறிய புன்னகை மட்டும் இருந்தது. பின்னர் திடீரென்று அவனை சுற்றி இருந்த இடம் மங்கலாக தொடங்கி அதிலிருந்து ஒரு முதியவர் வெளிப்பட்டார். அவரது தலைமுடி மங்கலான நிறத்தில் ஒளிர்ந்தது. அவர் மெதுவாக கையை உயர்த்தியதும் முன்னேறி வந்த அந்த 2 பெரியவர்களும் நிறுத்தப்பட்டனர். இந்திரஜித் நிலையைச் சேர்ந்த அவர்களை இவ்வளவு எளிதாக நிறுத்திய அந்த சக்தி
அங்கே இருந்த அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. அந்த அமைதியான தருணத்தில் அந்த முதியவர், நீங்க 2 பேரும் இவனை பிடிக்க ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? உங்களோட உண்மை வெளியே தெரிஞ்சிரும்னு பயமா என்று கேட்டார். அந்த முகத்தை பார்த்ததும் அனைவரும் ஒரே நேரத்தில் தலைவர் ஞானவேந்தன் உயிரோடு இருக்கிறாரா என்று ஆச்சரியத்துடன் கேட்டார்கள். பிறகு அந்த ஆச்சரியம் உடனே மகிழ்ச்சியாக மாறியது. அதே நேரத்தில் அவர் உயிருடன் திரும்பி இருப்பது அங்கிருந்த அனைவருக்கும் நிம்மதியை அளித்தது. ஏனெனில் யாதவ் குகைக்குள் சென்ற பின் அவர் கொல்லப்பட்டார் என்று நினைத்திருந்தார்கள். அப்போது சமரனும் கண்களில் மகிழ்ச்சியுடன் அவரை பார்த்தான். ஞானவேந்தன் தன்னை உண்மையாக நம்புபவர் என்பதால் அவன் மனம் அமைதியானது. இதற்கிடையில் ரியானின் முகம் ஒரு கணம் மாறினாலும் அவன் விரைவாக தன்னை சீர் செய்து கொண்டு கைகளை கூப்பி அவரை வரவேற்றான். அப்போது ஜெயசமரனை தாக்க வந்திருந்த 2 பெரியவர்கள் பதட்டத்துடன் அவன் பின்னால் நின்றனர். பின்னர் ஜெயசமரனின் முன் நின்றிருந்த அந்த முதியவர் சமரனை நோக்கி திரும்பி, எப்படி இருக்க சமரா? இந்த பிசாசுகளுக்கு நடுவுல நீ உயிர் பிழைச்சிருக்க மாட்டேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, அந்த மூத்த விருமன் உன்னை ரொம்ப நல்லாவே தயார்படுத்தியிருக்கான் போல என்று சிரித்தார். சமரனின் துணிச்சல் கண்ணில் பட்டபோது ஞானவேந்தனின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி மேலும் தெளிவாக வெளிப்பட்டது. அதன் பின் அவர் வயதான அனந்தை பார்த்து, மூத்த அனந்த், இந்த தடவை நீ என்னை ஏமாத்திட்ட. ஹீமவாகினியர்களான நமக்கு யாதவ் குகை ரொம்ப முக்கியமான இடம். ஆனா இருளின் சக்திகள் அங்க ஏராளமான மந்திர அரக்கப்பூக்களை நட்டிருக்கு. அதனாலதான் நீங்க எல்லாரும் இறந்துட்டதா நம்பின நம்ம தோழர்கள் எல்லாரும் உண்மையில அந்த இருளின் மாயையில சிக்கி இருந்தாங்க. அவங்கள பார்க்க போன நானும் அவங்களோட வலையில மாட்டிக்கிட்டேன். இந்த பையன் தான் அங்க வந்து எங்க எல்லாரையும் காப்பாத்தினான். இல்லன்னா அந்த தீய சக்திகள் முதல்ல ஹீமவாகினியர்களான நம்மள அழிச்சிருக்கும். அதுக்கப்புறம் இந்த உலகமே பெரிய ஆபத்துல சிக்கி இருக்கும். உங்களுக்கு இதெல்லாம் கடைசி வரைக்கும் புரியவே இல்லை என்றார். அந்த வார்த்தைகள் கேட்டவுடன் அனந்தின் முகத்தில் அதிர்ச்சி மெதுவாக பரவியது. அவருடன் இருந்த ஒவ்வொரு வீரரின் மனத்திலும் அதே உணர்வு தோன்றியது. ஏனெனில் அந்த குகையில் இவ்வாறு நடந்திருக்கும் என்று யாராலும் கற்பனை கூட பண்ண முடியவில்லை. அதே நேரத்தில் சமரன் மெதுவாக புன்னகைத்து, யாதவ் குகையில நடக்கிற மர்மங்கள் ஏதோ ஒரு விதத்துல இருளின் சக்திகளோட தொடர்புடையதுன்னு எனக்கு முன்னாடியே ஒரு உணர்வு இருந்துச்சு. அது இப்ப உறுதியாயிடுச்சு என்றார். பின்னர் அனந்த் நடுங்கும் குரலில், தலைவர் ஞானவேந்தன், இதெல்லாம் உண்மையா? ஆனா அது எப்படி சாத்தியம்? இந்த இருளின் சக்திகள் நம்ம கண்ணு முன்னாடியே எப்படி இவ்வளவு காலம் மறைஞ்சிருந்தாங்க என்று கேட்டார். அவர்களின் முகங்களில் இருந்த குழப்பத்தையும் ஆச்சரியத்தையும் கவனித்த ஜெயசமரன் அமைதியாக முன்வந்து, இருளின் அடிமைகள் உங்க குகைக்குள்ள ரொம்ப ரகசியமா மந்திர அரக்கப்பூக்களை நட்டியிருக்காங்க. அதனாலதான் உள்ள போன எல்லாருமே அந்த மாயையில சிக்கினாங்க. ஆனா இது எதுவுமே வெளியாட்கள் வந்து பண்ணதில்ல. உங்க மக்களுக்குள்ள இருந்தவங்க தான் இதை பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களுக்குள்ளேயே உங்களை மாதிரியே இருக்கிற இருளின் அடிமைகள் இருக்காங்க என்று விளக்கினார். அதை கேட்டதும் அனந்த் உடனே தனது சக்தியை வெளிப்படுத்தி அருகில் இருந்த ஒவ்வொரு போர்வீரனின் உடலையும் ஆராய தொடங்கினார். அப்போது அவரது பார்வை அனைவரின் உடலுக்குள்ளும் இருளின் அடையாளத்தை தேடியது. பிறகு சிறிது நேரம் கழிந்தும் எதுவும் கண்டுபிடிக்கப்படாததால் அவரது முகத்தில் லேசான கவலை தோன்றியது. அந்த நிலையை பார்த்த ஜெயசமரன் அமைதியாக, மூத்த அனந்த், இந்த இருளின் அடிமைகள் அவங்கள மறைச்சு வச்சுக்க பயன்படுத்துற நுட்பங்கள் ரொம்ப விசித்திரமானது. அவங்களுக்கு அவங்களோட அடையாளங்களை எப்படி மறைச்சு வச்சுக்கணும்னு நல்லாவே தெரியும். அதனாலதான் நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவங்கள உங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. இந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுருங்க. இந்த நகரத்துல யார் இருளின் அடிமைகள்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் என்றார். அத்தியாயம் 1991. அனுபவம் மிக்கவராக இருந்தாலும் தனது முயற்சி தோல்வியடைந்ததை உணர்ந்த ஆனந்த் அமைதியாக ஒப்புக்கொண்டு பொறுப்பை ஜெயசமரனிடம் ஒப்படைத்தார். அதன் பின் ஜெயசமரன் தனது பார்வையை முன்னால் நின்றிருந்த 2 முதியவர்களிடம் திருப்பி மெதுவான புன்னகையுடன், நீங்க 2 பேரும் இதுக்கப்புறமும் ஒளிஞ்சுக்க போறீங்களா? இப்ப நீங்க யாருன்னு உண்மை தெரிஞ்சிருச்சு. உங்களோட உண்மையான உருவத்துக்கு மாறுங்க என்றார். அதற்கு அவர்கள் இருவரும் குழப்பமான குரல், என்ன தம்பி, நீ என்ன சொல்ல விரும்புறேன்னு எங்களுக்கு சுத்தமா புரியல என்றார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் மிகவும் அப்பாவியாக தோன்றினர். அவர்களின் நடிப்பை கவனித்த ஜெயசமரன் சத்தமாக சிரித்துக் கொண்டே, நான் என்ன பேசுறேன்னு உங்களுக்கு புரியலன்னா பரவாயில்ல, நான் உங்களுக்கு தெளிவா விளக்குறேன் என்றார். உடனே தனது கை முஷ்டியை திறந்து ஒரு வெள்ளை கல்லை அவர்களுக்கு காட்டினார். அதே நேரத்தில் அதிலிருந்து ஒரு வெள்ளை ஒளி மெதுவாக வெளிப்பட்டு அந்த 2 பேரையும் சுற்றி எரிந்தது. ஒளி அவர்களை தொட்ட போது தங்களை காக்க அவர்கள் தங்கள் சக்திகளை அழைத்தனர். ஆனால் அது அந்த ஒளியை எதுவும் செய்யவில்லை என்பதை உடனே உணர்ந்தனர். பிறகு அதற்கு பதிலாக அவர்களின் உடல்களிலிருந்து இருள் சக்திகள் வெளியேற தொடங்கின. அது சாதாரண இருள் சக்திகள் அல்ல, அரக்க இருள் சக்திகள். அந்த சக்தி வெளிப்பட்ட காட்சியை பார்த்த அனந்தின் குரல் கோபத்தில் அதிர்ந்தது. அப்படின்னா அந்த துரோகிகள் நீங்க 2 பேரும் தானா என்று கத்தினார். பின்னர் ஜெயசமரன் அமைதியாக அவர்களிடம், நான் தப்பா நினைக்கலன்னா உங்க 2 பேர்கிட்டையும் அசுர விதைகள் இருக்கணும் இல்லையா? ஹீமவாகினியை சேர்ந்த நீங்க ஏன் இந்த மாதிரி ரொம்ப கொடூரமான பொருளை வச்சிருக்கீங்க? நீங்க ஆதரிக்கிற அந்த அரக்கன் இந்த பிரபஞ்சத்தையே அழிக்க விரும்புறான்னு உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார். அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் 2 பெரியவர்களின் கண்களில் விசித்திரமான ஒளி தோன்றியது. பிறகு அவர்கள் முன்னேறிய போது அவர்களின் உடலிலிருந்து 2 அசுர சக்திகள் வெளிப்பட தொடங்கின. மேலும் அவர்களின் வலிமை திடீரென உயர்ந்தது. ஆனால் அவர்கள் ஜெயசமரனை நெருங்கும் முன்பே
மூத்த அனந்த் தனது கையை அசைத்து அவர்களை அதே இடத்தில் நிறுத்தினார். அவதார் நிலையில் இருந்த அவரது சக்திக்கு எதிராக இந்திரஜித் நிலை வீரர்களின் முயற்சி பயனற்றதாகவே இருந்தது. அதே நேரத்தில் அவரது சக்தியால் உருவான 2 பிரம்மாண்டமான கைகள் முன்னேறி அந்த துரோகிகளை நோக்கி சென்றன. தாக்குதல் நெருங்குவதை உணர்ந்த அவர்கள் இருவரும் தங்கள் இருண்ட சக்தியை வெளிப்படுத்தினர். பின்னர் அந்த சக்தி 2 பெரிய மலைப்பாம்புகளாக உருவெடுத்து அந்த கைகளுடன் மோதியது. அந்த மோதலில் அசுர சக்தி அவர்களின் பலத்தை கணிசமாக உயர்த்தியதை அங்கிருந்தவர்கள் தெளிவாக உணர்ந்தனர். இதை கண்ட ஞானவேந்தனின் கோபம் அதிகரித்து அவர் கையை நீட்டி பரிமாண தாக்குதலை விடுத்தார். அதன் தாக்கத்தில் இருவரும் இரத்த வாந்தி எடுக்க, பிறகு ஒரு நொடியில் அவர்களின் சக்தி கடுமையாக சிதைந்தது. அசுர சக்தி எவ்வளவு வலிமை தந்திருந்தாலும் அவதார் நிலையில் இருந்த வீரர்களின் தாக்குதலால் அவர்கள் பலவீனமடைந்தனர் என்பது தெளிவானது. அந்த நேரத்தில் ஞானவேந்தன் கோபம் கலந்த குரலில், நீங்க 2 பேரும் இத்தனை வருஷங்களா எங்களோட இருக்கீங்க. இந்த பிரிவு உங்களுக்கு என்ன கொடுக்கல. ஆனா ஒண்ணு மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், நம்ம பிரிவுக்கும் மனித குலத்துக்கும் எதிரா நீங்க இப்படி துரோகம் பண்ணுவீங்கன்னு நான் ஒரு நாளும் நினைக்கல என்றார். அவரது வார்த்தைகள் ஒலித்த போது ஹீமவாகினி வீரர்கள் அனைவரின் உள்ளங்களிலும் கோபம் குதித்தது. ஏனெனில் அந்நிய கிரகத்தில் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்தவர்கள் இப்போது தங்கள் நடுவே பாம்புகளை கண்டது போல உணர்ந்தனர். அந்த உணர்வின் நடுவே ஏதோ ஒன்றை உணர்ந்த ஜெயசமரன் அமைதியாக, இருளின் சக்திகள் அவங்களோட மனசை முழுசா ஆக்கிரமிச்சிருக்குது. இது எல்லாமே அந்த அரக்க விதையோட விளைவுதான். இவங்க 2 பேரும் உங்களுக்கு தெரிஞ்ச பெரியவங்க இல்ல. அதனால இவங்க மேல கோபப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. ஏன்னா இவங்க 2 பேரும் வெறும் அரக்கனுங்க மட்டும்தான். இப்ப இந்த இடத்துல இருந்து அந்த அசுர சக்திகளை நீக்கிறதுலதான் நாம நம்ம கவனத்தை செலுத்தணும். அப்புறம் இன்னொரு விஷயம், ரியான், நீ எப்போ உன்னோட உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்த போற என்று கேட்டான். ஜெயசமரன் ரியானை நோக்கி இந்த வார்த்தைகளை கேட்டதும் அந்த பகுதி முழுவதும் ஒரு விசித்திரமான அமைதியில் மூழ்கியது. ஏனெனில் ரியானும் இருளின் சக்திகளுக்கு அடிமையா என்ற எண்ணம் அனைவரின் மனதிலும் எழுந்தது. ஜெயசமரனின் வார்த்தைகளில் குற்றச்சாட்டுகள் இருந்த போதிலும் ரியானின் முகபாவனை எந்த மாற்றமும் இல்லாமல் அமைதியாகவே இருந்தது. அதை கவனித்த ஜெயசமரன் அவனது உணர்ச்சிகளை மறைக்கும் திறனுக்காக அவனை மனதிற்குள் பாராட்டி கொண்டான். அப்போது மூத்த ஆனந்த் ரியானை பார்த்து, அப்படின்னா இந்த துரோகிகளோட சேர்ந்து ரியானும் இந்த சதியில ஈடுபட்டதா நீ சொல்றியா என்று கேட்டார். ஏனெனில் ரியான் புதிய தலைமுறையின் மிக திறமையான போர் வீரன் என்பதால் ஜெயசமரனின் வார்த்தைகள் உண்மையாக இருந்தால் அது அனைவருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் என்ற உணர்வு அங்கே நிலவியது. இதற்கிடையில் ஜெயசமரன் ரியானை விடாமல் பார்த்து கொண்டே இருந்தான். இங்க பாருங்க மூத்த ஆனந்த், இது ரொம்ப எளிமையான விஷயம். சமரன் அண்ணா கூட சண்டை போடும்போது ரியானோட சக்திகள் திடீர்னு எப்படி அவ்வளவு அதிகமாச்சு, அதை பத்தி நீங்க யாரும் யோசிக்கவே இல்லையா? அது கொஞ்சம் விசித்திரமா உங்களுக்கு தெரியல? என்னோட அனுமானம் சரினா, ரியான் சண்டை போடும்போது அவன் பயன்படுத்தின சக்திகள் இருளின் சக்திகள் தான். இருளின் சக்தியோட உதவியால மட்டும்தான் அவன் அவ்வளவு சக்தி வாய்ந்தவனா மாற முடிஞ்சது. எல்லாத்துக்கும் மேல அவனோட உடம்புல இருந்து மந்திர அரக்கப்பூவோட வாசனை வருது. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் அந்த குகையில இருக்கிற எல்லா மந்திர அரக்கப்பூவையும் ரியான் தான் ரகசியமா நட்டிருக்கணும் என்றார். இந்த வார்த்தைகளை கேட்டபோது ஞானவேந்தன் ரியானை தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அவரது முகத்தில் தெளிவான அதிருப்தி தெரிந்தது. பின்னர் மூத்த ஆனந்த் ரியானை நேராக பார்த்து, ரியான், இவன் என்ன சொல்றான், அதெல்லாம் உண்மையா என்று கேட்டார். அந்த கேள்வியுடன் அனைவரின் பார்வையும் ரியானின் பக்கம் திரும்பியது. ஏனெனில் குழுவின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவன் உண்மையில் இவ்வளவு தந்திரமானவனாக இருக்க முடியும் என்பதை யாராலும் நம்ப முடியவில்லை. பிறகு சிறிது நேரம் அமைதியாக நின்ற ரியான் தலையை மெதுவாக ஆட்டி சுற்றி இருந்தவர்களை பார்த்து விசித்திரமாக சிரித்துக் கொண்டே, நான் இவ்வளவு பக்கத்துல வந்து அதை தவற விட்டுட்டேன். நான் தலைவர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஞானவேந்தன் வெளியே வருவான்னு நான் ஒரு நாளும் நினைச்சதில்ல என்றார். அவன் இதை சொன்ன உடனே அவன் உடலில் இருந்து ஆபத்தான இருண்ட சக்திகள் வெளிப்பட தொடங்கின. அதே நேரத்தில் அது ஒரு அரக்க ஆன்மாவின் இருப்பை வெளிப்படுத்தியது. அந்த காட்சியை பார்த்ததும் மூத்த அனந்தின் கோபம் அதிகரித்து அவரது உடல் நடுங்கியது. பின்னர் அவர், ரியான், நான் உன்னை உயிரோடவே விட மாட்டேன். ஹீமவாகினியோட வீரனா இருந்துட்டு அந்த அரக்கர்களோட சேர்ந்து இந்த பிரபஞ்சத்தை அழிக்க விரும்புறியா? அதுவும் இல்லாம உன்னோட சதியில நம்மளோட பல வீரர்களோட உயிரை பறிக்க முயற்சி பண்ணியிருக்க என்று கத்தினார். ஆனால் ரியானின் முகத்தில் எந்த வருத்தமும் காணப்படவில்லை. அவன் கோபத்தால் சிவந்திருந்த அனந்தை பார்த்த பின் சமரனை நோக்கி, நான் என்ன பண்றது? நான் இந்த பிரிவுக்காக தான் இவ்வளவு வருஷங்களா ரொம்ப கடுமையா உழைச்சேன். நான் எல்லாரையும் கேட்டேன். ஆனா ஹீமவாகினி மக்கள் என்னை திரும்ப கூட்டிட்டு போக இங்க வரவே இல்லை. அதனாலதான் ஹீமவாகினியில இருக்கிற எல்லாரையும் நான் வெறுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் இருள் சக்திகள் என்னை பாதுகாத்து என்னை ரொம்ப வலிமையாக்குச்சு. இந்த சமரம் இங்க வந்தப்போ உங்க எல்லாரோட கவனமும் அவன் பக்கம் திரும்பிச்சு. அவன் ஒரு மாவீரன்னு தெரிஞ்சு நான் அவனை அழிக்க முயற்சி பண்ணேன். ஆனா கடைசியில அதுலயும் நான் தோத்துட்டேன். எனக்கு கொஞ்சம் நல்லா பாருங்க, இருளின் சக்திகளால மட்டும்தான் நான் இன்னைக்கு இவ்வளவு சக்தி வாய்ந்தவனா மாறி இருக்கேன். இந்த பிரபஞ்சத்துல வலிமை மட்டும்தான் முக்கியம். நிலைமை அப்படி இருக்கும் போது ஏதாவது ஒரு முறையை பயன்படுத்தி சக்தி வாய்ந்தவனா மாறினா அதுக்கு நீங்க ஏன் கோவப்படுறீங்க? இந்த குழுவோட ரொம்ப சக்தி வாய்ந்த வீரர்கள் அழிக்கப்பட்ட உடனே இந்த உலகம் முழுக்க இருள் பரவ போறதை உங்க யாராலையும் தடுக்க முடியாது. என்னை பத்தி உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்ன தடுக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது ஒரு நாளும் நடக்காது என்றான்.
அதற்கிடையில் கோபம் கொண்ட மூத்த ஆனந்த் திடீரென தனது இடத்திலிருந்து மறைந்து ரியானின் முன் தோன்றினார். பிறகு அவர் அவனை பிடிக்க முயன்ற போது ரியான் சிரித்தபடியே விசித்திரமான கருப்பு புகையை வெளியிட்டு அவரை தாக்கினார். அந்த புகையை பார்த்த ஜெயசமரன் உடனே, மூத்த ஆனந்த் ஜாக்கிரதை, இந்த அரக்க வாசனை ரொம்பவும் சக்தி வாய்ந்தது, அது உங்க உடம்புல நுழைஞ்சா நீங்களும் மாய உலகத்துல தொலைஞ்சு போயிடுவீங்க என்று எச்சரித்தார். அந்த எச்சரிக்கையை கேட்டதும் மூத்த ஆனந்தின் முகம் நிறம் மாறி உடனே அவர் மிகுந்த சக்தியை வெளிப்படுத்தி கருப்பு புகையை நீக்கினார். அதற்கிடையில் ரியான் தனது கைகளை நீட்டி புன்னகையுடன், என் உடம்போட ஒவ்வொரு பகுதியும் மந்திர அரக்கப்பூவோட வாசனையால நிரம்பி இருக்குது. நான் என்ன அழிச்சுக்கிட்டா இந்த மந்திர வாசனை இந்த பகுதி முழுக்க பரவும். அதனால இங்க இருக்கிற ஒரு ஹீமவாகினி வீரன் கூட அக்னி சரித்தாப்புல சுய நினைவோட இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் உங்களை அந்த மாயையில இருந்து காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க. அதனால என் பக்கத்துல யாரும் வராதீங்க என்று சிரித்தார். இதை கேட்ட மூத்த ஆனந்தும் மற்ற எல்லா பெரியவர்களும் கோபத்தில் அவனை சபித்தனர். ஆனால் யாரும் ரியானை அணுகும் தவறை செய்யவில்லை. ஏனெனில் மந்திர அரக்கப்பூவின் வாசனை எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை அவர்கள் நன்றாக புரிந்திருந்தனர். அதே நேரத்தில் அங்கிருந்த வலிமையானவர்களுக்கு கூட அது பாதிப்பை ஏற்படுத்த முடியும் என்ற உணர்வு நிலவியது. மேலும் அந்த வாசனை அனைத்து வீரர்களையும் சென்றடைந்தால் அக்னிசரிதாவில் உள்ள ஒவ்வொரு ஹீமவாகினி வீரனும் உண்மையான சிக்கலில் சிக்கிவிடுவார்கள் என்பது தெளிவாக தெரிந்தது. இதை அறிந்திருந்த ரியான் வெளியேற தொடங்கிய போது, இந்த தடவை எனக்கு அதிர்ஷ்டம் இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா நான் தோக்கடிக்கப்படல. நான் திரும்பி வரும்போது முழுசா தயாரா இருப்பேன். அன்னைக்கு இங்க இருக்கிற ஒரு ஹீமவாகினி வீரன் கூட உயிரோட இருக்க மாட்டீங்க என்றான். இதை சொல்லிவிட்டு அவன் பின்வாங்குவதை ஜெயசமரன் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். பின்னர் ஒரு சிறிய புன்னகையுடன் தனது பக்கத்திலிருந்து ஒரு வெள்ளை ஒளியை வெளியிட்டு, அதெல்லாம் உன்னோட கனவுல கூட நடக்காது தம்பி என்றான். அதைத் தொடர்ந்து அந்த வெள்ளை ஒளி வேகமாக முன்னேறி ரியானின் உடலை சுற்றி பரவியதும் அவன் உடலில் இருந்த மந்திர வாசனை மறைந்து கொண்டிருப்பதை உணர்ந்து ரியானின் முகம் நிறம் மாறத் தொடங்கியது. அதை கவனித்த ஜெயசமரன், மூத்த ஆனந்த், இப்போ நீங்க இவனை கொல்லலாம் என்றான். இதை கேட்டவுடன் மூத்த ஆனந்தின் முகத்தில் இரக்கமற்ற உறுதி தோன்றி அவர் ஒளியாக மாறி ரியானை நோக்கி விரைந்தார். அவருடன் பல பெரியவர்களும் எல்லா திசைகளிலிருந்தும் தாக்கத் தொடங்கினர். பிறகு பெரும் சத்தங்களுடன் அவர்களின் தாக்குதல்கள் மோதிக்கொண்ட போது ரியான் தனது சக்திகளை முழுவதுமாக வெளிப்படுத்தி அவற்றை தடுக்க முயன்றான். ஆனால் மந்திர வாசனை இல்லாமல் அவ்வளவு வலிமையான வீரர்களை எதிர்த்து நிற்க முடியாமல் மெதுவாக பலவீனம் அடைந்தான். இறுதியில் ஒரு பெரும் அதிர்ச்சியுடன் அவன் பின்னோக்கி வீழ்ந்து இரத்த வாந்தி எடுத்தான். முகம் வெளிரியதால் அவன் கடுமையாக காயமடைந்தது தெளிவாக தெரிந்தது. அப்போது மூத்த ஆனந்த் அவனை நோக்கி நடந்து வரும்போது தனது கைகளில் சக்தியை சேர்த்துக் கொண்டு, ரியான், உன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டு சிறைக்கு போ. நீ இந்த பிரிவுக்காக நிறைய பண்ணியிருக்க, அதனால எங்களோட இந்த சலுகையை நீ ஏத்துக்கிட்டா நாங்க உன்னோட வாழ்க்கையை முடிக்க மாட்டோம் என்றார். ஆனால் ரியானின் முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை மலர்ந்தது. பிறகு மூர்க்கமான பார்வையுடன் வாயிலிருந்த ரத்தத்தை துப்பியவாறு, உன்னால என்னோட வாழ்க்கையை முடிக்க முடியாது, ஆனா என்னால உங்க எல்லாரையும் முடிக்க முடியும். இங்க இருக்கிற எல்லா ஹீமவாகினி மக்களையும் ஒரே நேரத்துல கொல்றது மூலம் என் வாழ்க்கையோட நோக்கம் இன்னைக்கு நிறைவேறும் என்றான். அவன் இந்த வார்த்தைகளை முடித்தவுடன் மூத்த ஆனந்த் இரக்கமற்ற பார்வையுடன் கையை அசைத்தார். உடனே ஜீவ மரண சக்திகளை கொண்டது போல தோன்றிய ஒரு பெரிய ஒளிரும் கோலம் ரியானை நோக்கி வேகமாக சென்றது. அதை பார்த்த ரியான் உருமியவாறு கையை அசைத்தான். உடனே அவன் முத்திரை மாறியது. பின்னர் அந்த முத்திரையால் சிறைபிடிக்கப்பட்டிருந்த 2 பெரியவர்களை அவன் சுட்டி காட்டினான். பிறகு ஒரு கணத்தில் அந்த 2 துரோகிகளின் உடல்கள் வெடித்து அவர்களின் ரத்தம் மூடுபனி போல அந்த இடத்தை நிரப்பியது. அதைத் தொடர்ந்து மின்னலை விட வேகமாக நகர்ந்த அந்த இரத்த மூடுபனி ரியானின் முன் திரண்டு அடுத்த நொடியில் அது ஒரு பெரிய கருப்பு சூறாவளியாக மாறியது. அதே நேரத்தில் மூத்த ஆனந்தின் தாக்குதல் அந்த சூறாவளியை நேரடியாக மோதிய போதும் அது அசையாமல் இருந்தது. பிறகு அவரின் தாக்குதல் முடிவில்லாத பள்ளத்தில் விழுந்தது போல மறைந்தது. இதை கவனித்த ஜெயசமரனின் முகத்தில் ஒரு சிறிய கவலை தோன்றியது. அதற்கிடையில் ரியான் அங்கிருந்த அனைவரையும் பார்த்து விசித்திரமாக சிரித்தபடியே தனது உடமையிலிருந்து ஒரு பெரிய வாளை உருவி மிகுந்த பலத்துடன் தனது ஒரு கையை துண்டித்தார். அப்போது அந்த இடத்திலிருந்து பெருகிய ரத்தம் கருப்பு சூறாவளிக்குள் வேகமாக இழுக்கப்பட்டதுடன் துண்டிக்கப்பட்ட அவனது கையும் அதில் உறிஞ்சப்பட்டது. பிறகு கடுமையான வலியோடு அவன் சத்தமாக, மன்னா, தயவு செஞ்சு இங்க வாங்க, இங்க வந்து இங்க இருக்கிற ஒவ்வொருவனுக்கும் ஒரு வேதனையான மரணத்தை கொடுங்க என்று கத்தினான். இந்த நேரத்தில் அவன் முகம் பைத்தியகாரத்தனத்தால் நிரம்பி இருந்தது. அவனது அந்த தியாகத்தால் கருப்பு சூறாவளி வேகமாக சுழன்றது. அதைத் தொடர்ந்து அந்த இடம் முழுவதும் மக்களின் வேதனையான அழுகைகளை போன்ற ஒலியுடன் அதிர்ந்தது. அதை சகிக்க முடியாமல் பலர் காதுகளை மூடினர். அந்த விசித்திரமான சலசலப்பை கண்ட மூத்த ஆனந்த் பீதி அடைந்து அனைவரையும் பார்த்து, எல்லாரும் கவனமா கேளுங்க, இப்போ நாம அவசர நிலைக்கு போக போறோம் என்று கத்தினார். அவர் இதை சொன்னவுடன் பலர் அருகில் தோன்றினர். அப்போது அவர்களின் உடல்களிலிருந்து சக்திகள் வெளிப்பட்டு சூழலை மேலும் கனமாக மாற்றியது. அதே நேரத்தில் சுழன்று கொண்டிருந்த சூறாவளியை பார்த்த ஞானவேந்தனின் முகமும் பதற்றமடைந்தது. ஏனெனில் அதிலிருந்து வரும் ஆபத்தை அவர் தெளிவாக உணர்ந்தார். அந்த சக்திகள் மிகவும் பேய்த்தனமாக இருந்ததால் அனைவரின் மனங்களிலும் ஒரு அமைதியான பயம் பரவியது. இதற்கிடையில் அசுர சக்திகளை உணர்ந்த ஜெயசமரன் கவலையுடன், அப்படின்னா இப்ப அவன் இருளின் மன்னனை இங்க கூப்பிடுறானா
என்று கேட்டான். இருளின் மன்னன் எவ்வளவு வலிமையானவன், அவனை எதிர்கொள்வது எவ்வளவு கடினம் என்பதை அவன் நன்கு அறிந்திருந்ததால் அவன் முகத்தில் அந்த கவலை தோன்றியது. அவன் இதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் போதே கருப்பு சூறாவளி தொடர்ந்து சுழன்றது. பிறகு அதன் உள்ளிருந்து மெதுவான காலடி சத்தம் கேட்க தொடங்கியது. அதைத் தொடர்ந்து 2 ஜோடி கருப்பு கைகள் அனைவரின் கண் முன்னும் தோன்றின. அவை வெளிப்பட்ட சில நொடிகளில் வெள்ளை முகங்களும் மெதுவாக வெளிச்சத்திற்குள் வந்தன. இதை கண்ட ஜெயசமரன் கலங்கி, ஐயோ, இங்க ஒரு இருளின் மன்னன் இல்ல, 2 இருளின் மன்னர்கள் வரானுங்க என்றான். வழியிலிருந்து முழுமையாக வெளிவந்த அந்த 2 இருளின் மன்னர்களின் மகத்தான சக்தியை உணர்ந்தவுடன் மக்களின் முகங்களில் ஆழமான பீதி தோன்றியது. அவர்கள் இருவரும் கருப்பு நிற உடையில் ஒரே மாதிரியாக தோன்றினர். அவர்கள் எதுவும் பேசவில்லை, ஆனால் அவர்களின் இருப்பே அச்சத்தை உருவாக்கியது. பிறகு அவதார் நிலையில் இருந்த அந்த 2 இருளின் மன்னர்கள் அந்த இடத்தை ஒருமுறை சுற்றி பார்த்துவிட்டு, ஞானவேந்தா, நீ இங்க இருக்கியா? உன்னோட சக்திக்கு நீ எப்படி அந்த அரக்க பூவோட மாய உலகத்திலிருந்து தப்பிச்ச என்று கேட்டார்கள். அதற்கு ஞானவேந்தன் அமைதியாக, 2 இருளின் மன்னர்களா? நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தது ஒரு சாதாரண விஷயமே இல்ல. ரொம்ப காலமா ஹீமவாகினியர்களான எங்களை கண்காணிச்சுட்டு வர்ற மாதிரி தெரியுது. பிரபஞ்சத்தோட அந்த மிகப்பெரிய போர்ல நீங்க 2 பேரும் அழிஞ்சிருக்க வேண்டியவங்க. ஆனாலும் இன்னும் விடாமுயற்சியோட இருக்கீங்க. இருளின் மிகப்பெரிய அடிமைகளே, உங்களோட பெயர்களை சொல்ல முடியுமா என்று கேட்டார். சிறிது நேரம் அமைதியாக இருந்த மன்னர்கள் பின்னர், நாங்க சொர்க்க நரக மாய மன்னர்கள். உங்ககிட்ட அந்த சபிக்கப்பட்ட குறியீட்டு மூதாதையர் இருந்ததால அந்த போர்ல நாங்க தோத்தோம். ஆனா குறியீட்டு மூதாதையர் இப்ப செத்துட்டான். அதனால இனி இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களும் இருளின் கட்டுப்பாட்டுல இருக்கும். முதல்ல அந்த யாதவ் குகையை பயன்படுத்தி உங்க பிரிவுல இருக்கிற ரொம்ப சக்தி வாய்ந்த வீரர்களை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிறது தான் எங்களோட திட்டம். இப்போ நீங்க அதை அழிச்சதுனால நாங்க அடுத்து வேற ஒரு வழியை தேர்ந்தெடுக்கணும். ரியான், நீ எங்களை ரொம்ப ஏமாத்திட்ட என்றார்கள். இதை கேட்ட ரியான் பயத்தால் நடுங்கினான். பிறகு பற்களை கடித்துக் கொண்டே, மன்னா, இதெல்லாம் இந்த சமரன் ஜெயந்தனால தான் நடந்துச்சு. இவன் எங்க இருந்து வந்தான், எப்படி அந்த குகைக்குள்ள போனான்னு எனக்கு எதுவும் தெரியல. ஆனா ஞானவேந்தன் அந்த மாயிலிருந்து வெளியே கொண்டு வந்தது அவன் தான். அது மட்டும் நடக்காம இருந்திருந்தா இந்த பிரிவோட தலைவனா இப்ப நான் தான் இருந்திருப்பேன் என்றான். அவன் வார்த்தைகளால் சற்று ஆச்சரியமடைந்த 2 இருளின் மன்னர்களும் தங்கள் பார்வையை ஜெயசமரனை நோக்கி திருப்பினர். அப்போது ஞானவேந்தனின் அருகில் அமைதியாக நின்றிருந்த அவனை பார்த்தபோது, இவன் ஒரு சாதாரண மனிதனை தாண்டினவன். மந்திர அரக்க பூக்களோட விளைவுகளை தாங்குற திறன் கொண்டவன். இது எப்படி சாத்தியம்? ஒரு நிமிஷம், இவன் கிட்ட இருந்து நான் பண்டைய சக்தியை உணர்றேன். அந்த சக்தி பண்டைய கல்லுக்கு சொந்தமானது. ஆனா அந்த கல் உன்கிட்ட இருக்குதா? அது எப்படி உன்கிட்ட வந்துச்சு என்று கேட்டனர். ஜெயசமரன் அவர்களின் கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. அவன் அமைதியாக அந்த 2 இருளின் மன்னர்களையும் உரைத்து பார்த்தான். அதோடு எந்த நேரத்திலும் தாக்க தயாராக இருப்பது போல அவனது உடலில் சக்தி மெதுவாக சுழன்றது. அவன் அமைதியை கவனித்த சொர்க்கமாய மன்னன் சிரித்துக் கொண்டே, ஆனா நீ ரொம்ப பலவீனமா இருக்க. ஒரு பண்டைய கல் உன்கிட்ட இருந்தாலும் அதை வச்சு உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. பரவாயில்ல, நிலைமை இன்னும் எங்களோட கட்டுப்பாட்டுல தான் இருக்குது. ரியான், நீ நாங்க கொடுத்த வேலையோட 2வது பகுதியை முடிக்கலன்னா நீ இனி உயிர் வாழ தேவையில்லை என்றான். இதை கேட்ட ரியான் பீதியுடன், இளமண்ணா, நான் ஏற்கனவே அந்த வேலையை முடிச்சிட்டேன். எல்லா ஏற்பாடுகளும் தயாரா இருக்குது. நீங்க விரும்பும் போது நாம் அதை தொடங்கலாம் என்றான். ரியானின் வார்த்தைகளை கேட்ட 2 மாய மன்னர்களும் புன்னகைத்து சரி என்று தலையசைத்தனர். பின்னர் அவர்கள் ஞானவேந்தனை பார்த்து, முதல்ல உங்களோட பிரிவை யாருக்கும் தெரியாம மெதுவா அழிக்கணும்னு தான் நாங்க நினைச்சோம். ஆனா இப்ப உங்க எல்லாரையும் மொத்தமா அழிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு என்றார். இதை கேட்ட ஞானவேந்தன் அவர்களை கடுமையாக முறைத்தார். பின்னர் முன்னேறி வந்து தனது உடலிலிருந்து மகத்தான சக்தியை வெளிப்படுத்தினார். அந்த ஒரு கணம் முழு உலகமே நடுங்கியது. அதே நேரத்தில் இனி பின்வாங்க முடியாது என்று அவர்களுக்கு தெளிவாக தெரிந்தது. போருக்கு தயாராக இருந்த தலைவரை கண்ட பூத்தானன், தோழர்களே, நம்ம பிரிவோட நுட்பங்களை பயன்படுத்தி வேகமா ஒரு பொறியை தயார் பண்ணுங்க என்று கத்தினார். உடனே அனைத்து வீரர்களும் அதற்கு ஒத்துழைத்தனர். பிறகு ஒரு நொடியில் ஏராளமான ஒளிகள் வானத்தில் பரவின. அதைத் தொடர்ந்து அந்த ஆயிரக்கணக்கான ஒளிகள் ஒன்றிணைந்து அந்த பகுதியை முழுவதும் மூடிய ஒரு பரந்த வலையாக மாறின. பின்னர் அந்த 2 இருளின் மன்னர்களை பார்த்த ஞானவேந்தன், இப்போ நீங்க 2 பேரும் இங்க வந்துட்டீங்க. ஆனா இனி உங்களால இங்கிருந்து திரும்பி போக முடியாது. உண்மையை சொல்லணும்னா ஹீமவாகினி வீரர்கள் கையால சாக நீங்க 2 பேரும் கொடுத்து வச்சிருக்கணும் என்றார். அதை கேட்ட இருளின் மன்னர்கள் சிரித்துக் கொண்டே, ஹீமவாகினி மக்கள் எப்பவும் இப்படித்தான், எப்ப பார்த்தாலும் பெருமை பேசிக்கிட்டே இருக்கிறது. ஆனா இன்னைக்கு சிக்கல்ல இருக்கிறது நாங்க இல்ல, நீங்க தான்.
என்றனர். அதற்கு ஞானவேந்தன் அமைதியாக, நீங்க 2 பேரும் சக்தி வாய்ந்தவங்கன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க 2 பேரும் மட்டும் சேர்ந்து எங்க முழு பிரிவையும் அழிக்க முடியும்னு நினைச்சா உங்களை விட பெரிய முட்டாள்கள் வேற யாரும் இருக்க மாட்டாங்க என்றார். இந்த வார்த்தைகளை கேட்டதும் அந்த 2 மன்னர்களின் முகங்களில் விசித்திரமான புன்னகை தோன்றியது. பின்னர் அவர்கள் இருவரும் தங்கள் கைகளை ஒன்றாக இணைத்து, அப்படின்னா எங்களை பிடிக்க முயற்சி பண்ணுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாய உலகத்திலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு எங்களுக்கு காட்டுங்க என்றார்கள். அவர்கள் அந்த வார்த்தைகளை முடித்தவுடனே அங்கிருந்த முழு நிலமும் மெதுவாக நடுங்கியது. அதைத் தொடர்ந்து சுற்றியிருந்த மலைகளின் இடுக்குகளில் இருந்து கருப்பு ஒளிகள் வெளிப்பட்டன. அதை பார்த்த அனைவரின் முகங்களும் மாறின. பிறகு அடுத்த நொடியில் அந்த ஒளி எண்ணற்ற கருப்பு பூக்களாக பிரிந்து காற்றில் மிதந்தது. அவை மந்திர அரக்க பூக்கள் என்பதால் அச்சம் இன்னும் அதிகரித்தது. அப்போது அங்கிருந்தவர்களின் பயந்த முகங்களை பார்த்த ரியான் சிரித்தபடியே, நான் பல வருஷமா பல அரக்க பூக்களோட விதைகளை ரகசியமா இங்க நட்டிருக்கேன். அதோட பூக்கள் எல்லாம் ஒரு வலை மாதிரி இந்த இடம் முழுக்க பரவி இருக்குது. இப்ப இந்த 2 மன்னர்களும் அதுகளை பயன்படுத்த முடிவு பண்ணி இருக்கிறதுனால இங்க இருக்கிற எந்த ஒரு ஈமவாகினி வீரனும் இதுல இருந்து தப்பிக்க முடியாது என்றார். அந்த வார்த்தைகள் மூத்த அனந்தின் மனதில் தீவிரமான கோபத்தை எழச் செய்தன. அதே நேரத்தில் பல ஆண்டுகளாக ரியான் ஈமவாகினி உறுப்பினர்கள் அனைவருக்கும் எதிராக மறைந்து இப்படி திட்டமிட்டு வந்தான் என்ற உண்மை அவரை உள்ளுக்குள் உலுக்கியது. மேலும் சமரனை பற்றி சிலர் சந்தேகித்ததை நினைத்து அவர் உள்ளுக்குள் வருந்தினார். இதற்கிடையில் காற்றில் அசைந்த மந்திர அரக்க பூக்களிலிருந்து கருப்பு ஒளி கதிர்கள் வெளியேறி அங்கிருந்த வீரர்களை நோக்கி நகர்ந்தன. அப்போது பலவீனமானவர்கள் தலை சுற்றலும் மங்கலான பார்வையையும் உணரத் தொடங்கினர். அது அவர்கள் மாய உலகிற்குள் இழுக்கப்பட போகிறார்கள் என்பதற்கான தெளிவான அறிகுறியாக இருந்தது. இதை கண்ட ஜெயசமரன் உடனே சிலரை பின்னுக்கு தள்ளி தனது உடலை வெள்ளை ஒளியால் மூடினார். பண்டைய கல்லின் சக்தி அவனை பாதுகாத்தாலும் மற்றவர்களை காப்பாற்ற முடியாத நிலை இருந்தது. குழப்பம் அதிகரிக்க மூத்த அனந்த் பதட்டத்துடன் திரும்பி, தலைவர் ஞானவேந்தன், இப்ப நாம என்ன பண்றது என்று கேட்டார். அதற்கு ஞானவேந்தன் கவலையுடன், இப்போ நம்ம பிரிவோட ரொம்ப திறமையான வீரர்கள் எல்லாருமே யாதோ குகையில இருக்காங்க. அவங்க அந்த மாய உலகத்துல ரொம்ப நாளா இருக்கிறதுனால சீக்கிரம் சுய நினைவுக்கு வர சாத்தியம் இல்ல. நான் ஒரு இருள் மன்னனை பாத்துக்கிறேன். மூத்த அனந்த், நீங்க நம்மளோட 10 இந்திரஜித் பெரியவங்களோட சேர்ந்து இன்னொரு இருள் மன்னனை கையாளுங்க. ஆனா நம்மளோட மிகப்பெரிய பிரச்சனையே இந்த மந்திர பூக்களோட வலைதான். அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் எனக்கு புரியல என்றார். மூத்த அனந்த் அவதார் நிலைக்கு மிக அருகில் இருந்ததால் அவரது சக்திகள் சாதாரண இந்திரஜித்தை விட அதிகமாக இருந்தது. அதனால் 10 இந்திரஜித்துகளுடன் சேர்ந்து அவரால் ஒரு இருளின் மன்னனை தடுக்க முடியும் என்று தெரிந்தது. ஆனால் மந்திர அரக்க பூக்களின் வலை அனைவரையும் குழப்பத்தில் ஆழ்த்தியது. இதனால் உண்மையான ஆபத்து அதுவே என அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஏனெனில் அந்த மாய சக்தி இந்திரஜித் வீரர்களையே குழப்பக்கூடியது. அப்படி நடந்தால் இருளின் மன்னனை எதிர்த்து நிற்க யாரும் இருக்க மாட்டார்கள் என்ற பயம் தோன்றியது. அதை பார்க்கும்போது பல வருடங்களாக இருளின் அடிமைகள் இந்த நாளுக்கு தயாராகி வந்தனர் என்பது தெளிவாக தெரிந்தது. இதற்கிடையில் ஜெயசமரன் மூத்த அனந்த் அருகே வந்து அந்த இடத்தை சுற்றி பார்த்து கொண்டே, இந்த மந்திர அரக்க பூக்களோட வளைவு நல்ல மொத்தம் 70 மந்திர பூக்கள் இருக்குது. இதை வச்சு பார்க்கும்போது ஹீமவாகினிய மாய உலகத்துக்குள்ள தள்ள இந்த அரக்கனுங்க ரொம்ப பெரிய விலை கொடுத்திருக்கிற மாதிரி தெரியுது என்றார். ஏனெனில் ஒரு மந்திர அரக்க பூவை உருவாக்க எவ்வளவு பெரிய பலி தேவை என்பதை தீவான் அவனிடம் முன்பே கூறியிருந்தார். இப்போது அந்த எண்ணிக்கை 70ஆக இருப்பது இருளின் அடிமைகளின் உறுதியை காட்டியது. அதை கேட்ட மூத்த அனந்த் கனமான குரலில், இந்த அரக்க பூக்களோட மந்திர வாசனை ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஒரு இந்திரஜித்திலை வீரன் கூட அதுக்கு முன்னாடி ஒண்ணும் பண்ண முடியாது. நிலைமை அப்படி இருக்கும் போது நாம எல்லாரும் அந்த வாசனையிலிருந்து எப்படி தப்பிக்கிறது என்று கேட்டார். அந்த கேள்வி எழுந்தவுடன் ஜெயசமரனின் கண்களில் ஒரு விசித்திரமான பளபளப்பு தோன்றியது. பிறகு அவன் அங்கிருந்து எல்லா பூக்களையும் கவனமாக பார்த்து ஒரு புன்னகையுடன், மூத்த அனந்த், தயவு செஞ்சு இந்த அரக்க பூக்களோட வலையை என்கிட்ட விட்டுருங்க. நீங்க 2 பேரும் போய் அந்த மன்னர்களை கையாளுறது எப்படின்னு யோசிங்க என்றார். ஜெயசமரனின் வார்த்தைகளை கேட்டதும் மூத்த அனந்தும் ஞானவேந்தனும் ஆச்சரியமாக ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அதை பார்த்த ஜெயசமரன் புன்னகையுடன், ஆமா, அதுகளை நான் பாத்துக்கிறேன். ஆனா எனக்கு கொஞ்சம் உதவி தேவை. நீங்க 2 பேரும் இன்னும் என்ன நம்பலையா என்று கேட்டா. அதற்கு ஞானவேந்தன் சிரித்தபடியே, அப்படி இல்ல நண்பா, இந்த வலைய உன்னால உண்மையிலேயே அழிக்க முடிஞ்சா எங்களோட ஹீமவாகினி பிரிவு உனக்கு என்னைக்கும் நன்றி உள்ளவர்களா இருப்பாங்க என்றார். அந்த வார்த்தைகள் அவனுக்குள் உறுதியை ஏற்படுத்த ஜெயசமரன் மீண்டும் காற்றில் அசைந்து கொண்டிருந்த ஏராளமான மந்திர பூக்களை பார்த்தான். அதே நேரத்தில் அவற்றின் சக்தியால் தனது உள் சக்திகள் பலப்படும் என்பதை அவன் அறிந்திருந்தான். அதனால் இந்த சூழ்நிலை அவனுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக தோன்றியது. இதற்கிடையில் அந்த பூக்களின் வாசனை எல்லா திசைகளிலும் பரவி பல வீரர்களின் மனதை மயக்க தொடங்கியது. குழப்பம் அதிகரித்த போது ஹீமவாகினி வீரர்களால் அந்த 2 இருளின் மன்னர்களையும் எதிர்கொள்ள முடியாத நிலை உருவானது. அந்த ஆபத்தை உணர்ந்த ஞானவேந்தன் உடனே, நமக்கு இனி நேரம் இல்ல, சீக்கிரம் அவர்களை தாக்குவோம் என்று கத்தினார். உடனே மூத்த அனந்தும் மற்ற இந்திரஜித் பெரியவர்களும் அதற்கு ஒப்புக்கொண்டு தங்கள் சக்திகளை ஒன்றாக திரட்டி ஒரு இருளின் மன்னனை நோக்கி நகர்ந்தனர்.
அப்போது ஞானவேந்தன் தனது உடலிலிருந்து அவதார் நிலை சக்தியை எழுப்பி, பண்டைய காலங்கள்ல உங்களை மாதிரி இருளின் அடிமைகள் பெரிய பெரிய அழிவை ஏற்படுத்தினீங்க. அப்பவே உங்களால மனிதர்களுக்கு எந்த தீங்கும் பண்ண முடியல. இன்னைக்கு வெறும் 2 பேரு சேர்ந்து எங்களை அழிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நாங்க இந்த மனித குலத்தோட சக்திகள் என்னன்னு உங்களுக்கு காட்டுறோம் என்று கத்தினார். இதை சொல்லிவிட்டு அவர் தனது முழு சக்தியையும் வெளிப்படுத்தினார். அதற்கு எதிரே நின்ற இருளின் மன்னன் சிரித்தபடியே, இந்த முயற்சியில நாங்க வெற்றி பெறுவோமா இல்லையான்னு உனக்கு ரொம்ப சீக்கிரமாவே தெரியும். ஆனா முயற்சி பண்ணாம உங்களோட வேதனையை பார்க்கிற வாய்ப்பை மட்டும் நாங்க இழக்க மாட்டோம் என்றார். அதே நேரத்தில் அவன் தனது முஷ்டியை இருக்க அதிலிருந்து இருளின் சக்தி பாய்ந்தது. அதைத் தொடர்ந்து அவனது முகத்தில் கருப்பு புள்ளிகள் தோன்றி அவன் இன்னும் பயங்கரமாக தோன்றினான். பின்னர் அவர்கள் இருவரும் கொலைவெறியுடன் மோதிக்கொண்டனர். அந்த மோதல் பெரும் வெடிப்பை உண்டாக்கி கடுமையான போரின் தொடக்கத்தை அறிவித்தது. மறுபுறம் மூத்தானன் தனது இந்திரஜித் தோழர்களுடன் மற்றொரு இருளின் மன்னனை தாக்க முன்னேறினார். அப்போது இருள் சக்தியின் அலை அவர்களை சுற்றி பிடித்தாலும் அவர்கள் போரில் நிலைத்தனர். அப்போது அந்த மன்னன் ரியானை பார்த்து, ரியான், நீ சீக்கிரம் இந்த பொறியை செயல்படுத்த. இங்க இருக்கிற ஒருத்தனும் உயிரோட போக கூடாது என்று கட்டளையிட்டார். அதை கேட்ட ரியான் விசித்திரமான புன்னகையுடன் கை முத்திரையை மாற்றத் தொடங்கினார். அந்த குழப்பத்தின் நடுவில் மூத்த அனந்தும் மற்ற இந்திரஜித்துகளும் இருள் சக்தியில் சிக்கியபடியே போராடி கொண்டிருந்தனர். இந்த ஆபத்தான காட்சியை பார்த்த ஜெயசமரன் ஆழ்ந்த மூச்சு விட்டான். அதே நேரத்தில் இன்றைய போர் சுடர்வேந்தர் பிரிவில் நடந்ததை போன்றதாக மாறக்கூடும் என்று அவன் உணர்ந்தான். பிறகு அடுத்த நொடியில் அவன் சமரனை அணுகி, அண்ணா, எனக்கு உங்களோட உதவி தேவை. இந்த மந்திர வாசனை பொறியை நாம சீக்கிரம் உடைக்கணும். இல்லைன்னா இங்க இருக்கிற பாதிக்கும் அதிகமானவங்க மாய உலகத்துக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரச்சனை இன்னும் பெருசாயிடும். இந்த பொறியை உடைக்க இங்க இருக்கிற எல்லா மந்திர அரக்க பூக்களையும் முதல்ல அழிக்கணும். அதே மாதிரி இதோட மாயிலிருந்து நாம தப்பிக்க நம்ம வீரர்கள் எல்லாரும் குழுக்களா பிரிஞ்சு ஒவ்வொரு பூவையும் தனித்தனியா சமாளிக்கணும் என்றார். ஜெயசமரனின் வார்த்தைகள் சமரனின் மனதில் உடனே பதிந்தன. அதே நேரத்தில் இந்த பிரச்சனைக்கு இந்த ஒரே ஒரு வழிதான் இருப்பதை அவன் புரிந்து கொண்டான். அதனால் அவன் கையை உயர்த்தி அனைத்து சக்தி வாய்ந்த வீரர்களையும் ஒன்றாக சேர்த்தான். பின்னர் அவர்களை வெவ்வேறு குழுக்களாக பிரித்து பொறியை எவ்வாறு உடைக்க வேண்டும் என்பதை அமைதியாக விளக்கினார். இத்தனை வீரர்கள் ஒன்று கூடியதை பார்த்த ஜெயசமரன் உள்ளுக்குள் ஒரு பெருமூச்சு விட்டான். இப்படிப்பட்ட வலிமையால் தான் அவர்கள் மிருகங்களின் பிரதேசத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த பிரிவாக உயர்ந்திருந்தனர். அப்போது அவன் தனது முஷ்டியை இறுக்கி பண்டைய கல்லை வெளியே எடுத்தான். பிறகு திவானின் உதவியால் அதிலிருந்து 70 சிறிய ஒளி துண்டுகளை பிரித்தெடுத்து ஒவ்வொரு குழுவினரிடமும் கொடுத்து, அந்த மந்திர அரக்க பூக்களோட வாசனையை அடக்க உதவுற ஒரு சிறப்பு சக்தியை நான் உங்க எல்லாருக்கும் தரேன். ஆனா நீங்க எல்லாரும் அந்த வேலையை வேகமா பண்ணணும். ஏன்னா நமக்கு அதிக நேரம் இல்ல. உங்களால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த பூக்களை எல்லாம் அழிச்சிருங்க. இதனால நாம இந்த இருளின் மன்னர்களை தோற்கடிக்க முடியும். இதையும் நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன். என்னால அதிகபட்சம் இவ்வளவு துண்டுகளை மட்டும் தான் உருவாக்க முடியும். அதனால இதுதான் நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு. இந்த முயற்சி தோல்வி அடைஞ்சா இந்த பொறியை உடைக்க நமக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அதுக்குள்ள நிலைமை நம்ம கட்டுப்பாட்டை மீறி போயிடும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரியானை நான் கவனிச்சுக்கிறேன். ஏன்னா அவன் இல்லாம இந்த பொறியை நம்மளால அவ்வளவு எளிதா உடைக்க முடியாது என்றார். அந்த வார்த்தைகளை கேட்ட வீரர்கள் அனைவரும் ஒப்புக்கொண்டனர். பின்னர் ஜெயசமரன் தனது பார்வையை ரியானை நோக்கி திருப்பினார். அதே நேரத்தில் வீரர்கள் ஒன்று திரளுவதை கண்ட ரியானின் கண்களில் கடுமையான நோக்கம் தெரிந்தது. பொறியின் சக்தியை பயன்படுத்தியதால் அவனை சுற்றி அடர்ந்த கருப்பு புகை சூழ்ந்திருந்தது. இதற்கிடையில் சமரனின் முகத்தில் சிறிய கவலை தோன்றியது. அதை கவனித்த ஜெயசமரன், கவலைப்படாதீங்கண்ணா, நான் அவனை பாத்துக்கிறேன். அவனை சுத்தி இருக்கிற அந்த மந்திர வாசனை இப்ப ரொம்ப தீவிரமாயிடுச்சு. அதனால பண்டைய கல்லோட உதவி இல்லாம நீங்க அவனை ரொம்ப நேரம் சமாளிக்க முடியாது. ஆனா உண்மையை சொல்லணும்னா அவனுக்கு சொந்த சக்திகள் இருந்திருந்தா அவனை கையாளுறதுல எனக்கு கொஞ்சம் சிரமம் இருந்திருக்கும். எல்லாத்துக்கும் மேல அந்த சக்திகள் ஹீமவாகினியோடது. ஆனா இந்த முட்டாள் இருளின் சக்திகளை பயன்படுத்துறதுனால அவனை சமாளிக்க என்னை விட சிறந்தவன் வேற யாரும் இல்ல என்றார். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.